ஜாதகர் பிறந்த லக்னம் கடக லக்னம், ராசி மீன ராசிங்க. நட்சத்திரம் பூரட்டாதி 4 குருவோட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. பேசிக் விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகர் பிறந்த திதி வளர்பிறை தசமி திதியில பிறந்திருக்கிறாரு. யோகம் வஜ்ரம் யோகம், கரணம் தைத்துளை கரணங்க. ஜாதகருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது சனி தசை நடந்துட்டு இருக்குங்க. சனி தசையில சந்திர புக்தி 5 ஜூலை 2023 இருந்து 2 பிப்ரவரி 2025 வரைக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் புக்தி ஆரம்பிக்கும். ஜாதகரோட முக்கியமான கேள்வி என்ன படிக்கலாம், எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பொதுவான பலன்கள். சங்கர் சார் நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே சார், நம்ம விளக்கங்களை பார்க்கலாம். ஓகே, இன்று ஒரு ஜாதக ஆய்வு அப்படின்ற விஷயங்கள் ஜாதகம் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன்ல தெரிற ஜாதகம் தான், அதுக்கான விளக்கங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாதக ஆய்வு வந்து பாத்தீங்கன்னா 166வது ஜாதக ஆய்வு அப்படின்ற விஷயம் கூகுள் நடத்துறோம். டேட் ஆஃப் பர்த் டேட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 26/11/2009 11:15 PM திருச்சியில பிறந்திருக்காங்க. அவங்களுக்கான ஜாதக அமைப்பு ஜாதக கட்டம் கொடுத்துருக்காங்க. இப்ப கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். என்ன நட்சத்திரம் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ராசி அப்படின்றது உங்களுக்கு மீன ராசியாக இருக்கு. அடுத்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது, லக்னம் அப்படின்றது உங்களுக்கு கடக லக்னமாக இருக்கு. லக்னத்துல செவ்வாய். அடுத்து சனி பகவான் உங்களுக்கு கன்னி வீட்டுல இருக்காங்க. சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று துலாம் வீட்டுல. சூரியன் புதன் அப்படின்றது உங்களுக்கு விருச்சிக வீட்டுல இருக்கிறாங்க. அடுத்து ராகு பகவான் உங்களுக்கு குருவோட வீட்டுல, குரு உங்களுக்கு மகர வீட்டுல இருக்காங்க. இதுதான் உங்களுக்கு அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு ஜாதகத்துல அப்படின்றத வைத்து இந்த மாதிரியான அமைப்புல தான் கிரகங்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமாக இதுல என்ன விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு, என்ன விஷயங்கள் ஒளிந்திருக்கு, என்ன மாதிரியான யோகம் இருக்கு, எப்படி எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற விஷயங்களை சிம்பிளா பார்த்துலாம். இப்ப ராசி அப்படின்ற விஷயங்களும் பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு குரு பகவான் 11ஆம் இடத்துல, ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்குது அப்படின்ற விஷயம் ஒரு நல்ல விஷயம்தான். மன நிர்வாக நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அப்படி விஷயங்கள் இருக்கு. இப்ப ராசி அதிபதி உங்களுக்கு மகரத்துல நீசா ஆவாரு அப்படின்றது ஜென்ரலா பார்க்கும்போது அந்த கடத்துல இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆனா அங்க டிகிரி வைஸா பார்க்கும்போது குரு பகவான் 26 டிகிரி போயிட்டாருங்க. அப்படின்றப்ப கண்டிப்பாக நேசத்துல இருந்து விடுபட்டுட்டார். அதுவும் இங்க உங்களுக்கு ஒரு ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனோட பார்வையில இருக்காருங்க. 3 டிகிரியில சுக்கிரன் பாக்குறாரு. ஆக டோட்டலாவே குரு பகவான் நல்லா தான் இருக்காருங்க. நல்ல விஷயங்களை ராசி அதிபதி நல்லா இருக்காரு, நல்லது செய்யக்கூடிய யோகத்துல கண்டிப்பா இருக்காரு அப்படின்றத எடுத்துக்கலாம். லக்னம் பார்க்கலாம். லக்ன அதிபதி உங்களுக்கு ஒரு சந்திரன் உங்களுக்கு மீன வீட்டுல குருவோட வீட்டுல இருக்காங்க. குருவோட வீட்டுல சந்திரன் இருப்பதே நல்ல விஷயம்தான். அதுவும் வளர்பிறை தசமி திதி அப்படின்றத சார் சொன்னாரு. கண்டிப்பாக வளர்பிறை நல்லா இருக்குங்க. அடுத்து இன்னும் ஒரு 4-5 நாள்ல பௌர்ணமியாக போறாரு. ஆக ஒளிபுரிந்திய சந்திரனா இருக்கும்போது அப்ப அந்த சந்திரனும் உங்களுக்கு வலுவாக ஒரு குருவோட முதன்மை குருவோட வீட்டுல இருப்பது அதுவும் உங்களுக்கு நல்ல யோகமாக தான் ராசி இருக்கு. லக்னமும் உங்களுக்கு அப்ப லக்னாதிபதியும் நல்லா இருக்காரு, ராசி அதிபதியும் உங்களுக்கு ஒருவித யோகமாக இருக்காங்க. மறைமுகம் அதாவது ஜாதகத்துல நேர பார்த்தா தெரியாதுங்க, இந்த வலு இல்லை. ஆனா மறைமுகமாக ராசி அதிபதி லக்னாதிபதி நல்லா இருக்காங்க. அப்படின்றப்ப இவரு ஒரு நல்ல விஷயங்களாக ஃபியூச்சர் அப்படின்ற விஷயம் ராசி லக்னம் வலுவாக நல்ல விஷயங்களா இருந்துட்டாலே போதுங்க. அவரு வேலை அமைப்புகளும் சரிங்க, படிக்க வேண்டிய விஷயங்களும் சரி, திருமணம் மற்ற எல்லா விஷயங்களும் இவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அந்தந்த பீரியட்ல அவருக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பு ஜாதகம் அப்படின்றது நல்ல வலுவாக இருக்கு. ஆனா அது தசாபுத்திகள் தான் தீர்மானிக்கும் அவருக்கு நல்ல நல்ல யோகங்கள் கண்டிப்பா நமக்கு கிடைக்குமா அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்குமா அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து இப்போ சந்திரன் அப்படின்ற விஷயம், லக்னம் அப்படின்ற விஷயங்களை பார்த்தா இப்போ ஒவ்வொரு கிரகங்களும் பார்க்கலாம். இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்களுக்கு கேது அப்படின்ற விஷயங்கள் வரும்போதே உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கல்வியில தடைகள் அப்படின்றது ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயங்கள் பொதுவாகவே நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க பார்க்கும்போது உங்களுக்கு கேது பகவான் 29 டிகிரியில இருக்காங்க, வர்க்கோத்தமாக இருக்காங்க. ராசி அப்படின்றது 1 டிகிரி தாங்க. அப்பதான் கும்பத்துல இருந்து விலகி இருக்காரு. கும்பத்துல இருந்து விலகி மீனத்துக்கு வந்திருக்காரு. 1 டிகிரியில சந்திரன் இருப்பது, அப்ப 29 டிகிரியில அங்க கேது இருப்பது கண்டிப்பா 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கல்வியில உங்களுக்கு தடைகள் இருந்திருக்காது அப்படின்ற விஷயங்கள் இதன் மூலம் புரிஞ்சுக்க முடியுது. ஆக ஒரு கிரக அமைப்புகள் எப்படி இருந்தாலும் டிகிரி விசா பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு கல்வி அப்படின்னா லக்னம் 4ஆம் அதிபதி அப்படி பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று நல்ல வலுவாக இருக்காங்க. லக்னத்தை குரு பார்க்குது அப்படின்றதுனால
உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது ஜாதகருக்கு இருக்கு, நல்லா இருக்கு. லக்னம் அப்படின்ற விஷயங்களுக்கு வரலாம். உங்களுக்கு லக்னத்துல செவ்வாய், லக்னமும் உங்களுக்கு இங்க 27 டிகிரி எல்லாமே இவருக்கு பலமா இருக்கு. இப்போ பாருங்க, குரு 26 டிகிரி நல்லா இருக்கு, லக்னம் 27 டிகிரி, செவ்வாய் 22 டிகிரி போயிருக்குது. எல்லாமே இந்த கிரகங்கள் எல்லாமே வலுவாக நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பா தான் இருக்கு. குருவோட பார்வையில செவ்வாய் இருப்பது, அதுவும் வந்து டோட்டலாவே நேசத்துல இருந்து செவ்வாயும் விளையிருச்சு, குருவும் விளையிருச்சு. அப்ப ரெண்டுமே யோகத்தை செய்யக்கூடியதாக உங்களுக்கு இந்த கடக லக்னத்துக்கு 5, உங்களுக்கு 10ஆம் அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் லக்னத்திலேயே குரு பார்வையில் இருப்பது, இவரே ஒரு தொழில் வேலை அமைப்புகள்ல ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ஈடுபாடு அப்படின்றது ஃபியூச்சர்ல இவருக்கு வரலாம். கண்டிப்பா நல்ல ஒரு லக்னத்துல செவ்வாய் இருப்பதும் குருவோட பார்வையில் இருப்பது ஒரு வித நல்ல விஷயங்களாக இருக்கு அப்படின்றத பாக்குறேன். சனி பகவான் இங்க சந்திர பகவானை ஒரு கரெக்டா ஒரு 8 டிகிரியில பாக்குறாருங்க. 8 டிகிரிக்குள்ள சந்திரனும் சனியும் மட்டும் அங்க பாக்குறது ஒரு அந்த புணர்ப்பு தோஷம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்ற விஷயங்கள் இருக்கு என்றாலும் சந்திரன் உங்களுக்கு வலுவாக நல்ல குருவோட வீட்டுல இருக்காரு. உங்களுக்கு குரு பகவானன் வந்து சனி பகவானையும் ஓரளவுக்கு 15 டிகிரிக்கு மேற்பட்டு தான் பாக்குறாங்க. ஒரு 15 டிகிரிக்கு மேல போயிட்டாலே அதன் பார்வையை நல்லது சுபத்தன்மை படுத்துமா அப்படின்ற விஷயங்கள் இல்லாம உங்களுக்கு புதனோட வீட்டுல இருக்காங்க. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு சனி பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் உங்களுக்கு அந்த சனி சந்திரன் புணர்ப்பு தோஷம் அப்படின்ற என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தாயாருக்கு அடிக்கடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எப்பயாவது ஒரு வகையில கொடுக்கும். அல்லது அவங்க பிசினஸ் தொழில் அப்படின்ற விஷயங்கள் இருந்தாங்கன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதுவும் அந்த தசா புத்தி அமைப்புகள் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது மட்டுமே வெளியே மற்ற எல்லா நேரத்திலும் இந்த விஷயங்கள் பாதிப்பு இருக்காது அப்படின்றத எடுத்துக்கலாம். உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்திலேயே ஒரு ராசிக்கு 8ன்றதை விட 9ஆம் இடம் அப்படின்ற விஷயங்களே வைத்துக்கலாம். ஏன்னா சந்திரன் 1 டிகிரி, சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 29 டிகிரி அப்படின்றப்ப ராசிக்கு 8ல கிடையாது, ராசிக்கு 9 அப்படின்னு விஷயங்களே கணக்கு பண்ணிக்கலாம். அப்போ பாக்கியத்துல புதன் சுக்கிரன் வர்றது உங்களுக்கு நல்ல யோகமாக அமைப்பா தான் கண்டிப்பா இருக்குங்க. 8ஆம் இடம் அப்படின்றத விட 9ஆம் இடமாக இங்க வருது அப்படின்ற மாதிரி கணக்கே பண்ணிக்கலாம். அப்ப வந்து சுக்கிரனும் உங்களுக்கு 8, 9 அப்படின்ற விஷயங்களே வச்சுக்கலாம். 8ஆம் இடம்னாலும் உங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலம் நல்ல போய் நல்ல ஒரு விஷயங்கள் வந்து படிப்பு கல்வி மற்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி பலப்பட்டிருக்கனால பின்னாடி திருமண வாழ்க்கையிலும் வந்து ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்ற விஷயங்கள் சிறப்பாக கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ராசி வந்து 1 டிகிரியில தான் இருக்கு, அந்த பொறுத்தளவுல உங்களுக்கு அப்போ சுக்கிரன் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டான மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் ஃபியூச்சர்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். புதன் சூரியன் இணைவு, அப்ப புதன் சூரியனும் இணைகிறது பாத்தீங்கன்னா அது ஒரு யோகம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். புத அதித்திய யோகம் அப்படி விஷயங்கள் சொல்லுவாங்க. அது நான் வந்து சூரியனுக்கு நட்பு வீடாக இருக்கு. அந்த வீடு கொடுத்தவர் குருவோட பார்வையில சுபத்தன்மையாகி லக்னத்துல ஒரு நீசம் பற்று பங்கப்பற்று நல்லா இருக்காங்க அப்படின்றப்போ ஒரு அத்புதமான ஒரு யோகம் அப்படின்ற விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கு. ராகு பகவான் குருவோட வீட்டுல வர்க்கோத்தமமாக இருப்பது, குருவோட வீட்டுல இருப்பது நல்ல யோகம். கண்டிப்பாக குருவோட வீட்டுல வர்க்கோத்தமானது அவர் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயங்கள் கடமைப்பட்டிருப்பார். மீன ராசிக்கு 10ஆம் இடத்தோடு அப்படின்றப்ப தொழில் ஸ்தானத்திலே அங்கேயே வந்துட்டாருங்க. இவர் வேலை அமைப்புகளோ அல்லது தொழில் அமைப்புகளோ ஃபியூச்சர்ல அமைந்தால் அவருக்கு நல்ல ஒரு நிரந்தரமாக நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பாக 10ஆம் இடத்துல ஒரு பவியோ இது இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம முன்னோர் சொன்னபடி 10ஆம் இடத்துல குருவோட வீட்டுல வர்க்கோத்தமா இருப்பது ராகுக்கு ஒரு நல்ல பலமாக தான் இருக்குங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். இங்க வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சூரியனை பாக்குறாங்க. சூரியன் உங்களுக்கு அம்சத்துல துலாம் வீட்டுல இருக்கு. அப்ப மற்ற எல்லா கிரகங்களும் பாத்தீங்கன்னா நல்ல வலுவுடன் இருக்கு. சூரியன் மட்டும் கொஞ்சம் இது வந்து வலுவிழந்து சனியோட பார்வையை வாங்கி அம்சத்துல துலாத்துல இருக்கிறது. தந்தை அப்படின்ற விஷயங்களை விட ஜாதகருக்கு தாயாரோட அனுகிரகம் தான் அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அப்பா சொல்றத கேட்கறத விட அம்மா சொல்றத அதிகமாக கேட்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு காட்டுதுங்க இங்க. ஓகே, அடுத்து நம்ம கொஸ்டின் என்ன விஷயங்கள் இருக்கு, அடுத்து இன்னொரு விஷயங்கள் பார்க்க போனா அம்சத்தை வைத்து இப்போ ராசி சாட்டை வச்சு நம்ம இந்த ஜாதகத்துக்கு பலன்கள் அப்படின்ற விஷயங்கள் எடுக்கும்போது அந்த பாவ வயசாவும் இங்க நம்ம ஜென்ரலா எடுத்தோம்னா கொஞ்சம் தப்பா தான் வருங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது டிகிரி விசாவும் டோட்டலா கிரகங்களே எல்லாமே அதிக வகை வாங்கியிருக்காங்க.
அப்படின்றதுனால அந்த நம்ம கட்டம் வயசா எடுக்கும்போது 30 டிகிரிக்குள்ள இருக்க பாகை வயசு தான் நம்ம எடுப்போம். அப்படின்றப்ப இங்க டோட்டலா பலன்கள் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் ஒரு விஷயம். அடுத்து இங்க அம்சத்துல எல்லா கிரகங்களுமே தலைகளாக மாற்றத்தோட இருக்குங்க. அதே ஒரு சின்ன விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு லக்னமும் ராசியும் அப்படின்ற விஷயங்கள் பாருங்களேன். ராசி உங்களுக்கு மீன ராசியாகி உங்களுக்கு லக்னம் கடக லக்னமாக ராசியில இருக்கு. அதே இது அம்சத்துல உங்களுக்கு லக்னம் மீனமாகி ராசி கடகமாக இருக்கு. ஆக லக்னமும் ராசியும் பரிவர்த்தனை யோகமாக இருக்கும் போதே அந்த ராசியும் லக்னமும் வலு அப்படின்ற விஷயம் அடைந்திருக்கு அப்படின்றத இதன் மூலம் நம்ம அந்த அம்சத்தின் மூலம் பார்க்க முடியுது. உங்களுக்கு நீச நிலையில இருக்க அங்க செவ்வாய் உச்ச வீடான அம்சத்துல மகரத்துல புதனோட சேர்ந்து இருக்கு. அப்ப புதனும் செவ்வாயும் இங்க வலு பெறுகிறது அப்படின்ற விஷயமாக அந்த 2 கிரகங்களுமே வலுவாயிடுச்சு. சனி பகவானும் உங்களுக்கு குருவோட வீட்டுல ஆதித்ய குருஜியை சொல்ற மாதிரி 80% வந்து ஒரு மாறு தரக்கூடிய ஒரு குருவோட வீட்டுல அப்படின்ற விஷயம் சனி பகவானும் அம்சத்துல இருக்காரு. சனி பகவானும் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களாக இருக்கு. சந்திர பகவான் உங்களுக்கு மீன வீட்டுல இருந்து கடகத்துக்கு இங்க அம்சத்துல இருக்கிறது மூலம் சந்திர பகவானும் ஒரு ஆட்சி பலம் அப்படின்ற விஷயங்களாக இருக்கக்கூடிய அமைப்பாதான் அப்போ சந்திரனும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. குரு பகவானும் உங்களுக்கு சூரியனோட நட்பு வீட்டுல அம்சத்துல இருக்கிறது மூலம் குரு பகவானும் ஒரு நல்ல நிலையில தான் இருக்காரு. ஆனா இங்க நீச நிலையில இருக்கிற மாதிரி ராசி சாட்டுல உங்களுக்கு இருக்கும். ராகு பகவான் வர்க்கோத்தமும் மேலும் வந்து கேது பகவான் ஒரு சுக்கிரனோட இணைந்து இருக்கிறது. ஆக பாத்தீங்கன்னா இது ராசி சாட்டின்படி பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கு. அம்சத்துல நல்லா இருக்குங்க. இந்த ஜாதக அமைப்பு கண்டிப்பாக பார்த்தா ஒரு ராசி சாட்டை மட்டும் வச்சு சொல்லும் போது ஒரு மாதிரியான பலன்களாக தான் இருக்கும். இது டிகிரி வீசாவும் மேலும் ஒரு அம்சத்துல இதோட இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் ஒரு நல்ல கிரகங்கள் என்னென்ன சிச்சுவேஷன்ல இருக்கணுமோ எல்லாமே யோகமாக கண்டிப்பாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். ஃபியூச்சர்ல கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்றது ஜாதக அமைப்பு என்ன டிகிரி வீசா இருக்கு என்ன அம்சத்துல இருக்கு அப்படின்றத வைத்து இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. அடுத்து நம்ம தசாபுதிகள் பார்க்கணும். தசாபுதிகளும் இதுக்கு சரியா வந்தால்தான் இந்த ஜாதகம் நல்ல யோகமாக அவருக்கு கன்னியூவா போகும் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். இப்ப தசா அமைப்புகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு கொஸ்டின் என்ன அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்த்துடலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு பகவானோட தசை அமைப்புகள்ல பிறந்திருக்காரு. குரு பகவான் உங்களுக்கு ஒரு சிம்ம வீட்டுல வந்திருக்காரு, நட்பு வீட்டுல தான் இருக்காரு. ஒரு டிகிரி வீசாவும் 26 டிகிரி ஆயிருக்காரு. உங்களுக்கு சுக்கிரனோட பார்வையும் வாங்குறாரு. அப்ப சுக்ரு பகவான் நல்லாதான் இருக்காரு. 2012 வரைக்கும் இவருக்கு குரு பகவானோட ஒரு தசை அமைப்புகள் அப்படின்றது போயிருக்கு. அப்ப குரு பகவானோட தசையில இவருக்கு ஒரு ராசி அதிபதியா ராசி கட்டத்துக்கு அதிபதியா அவரே வர்றாரு. 10ஆம் அதிபதியாவும் அவரே வர்றாரு. அப்படின்றதுனால இவரோட தாயார் அப்படின்ற விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வருமானம் ஜீவனம் அப்படி கொடுக்கக்கூடிய வகையில நல்ல இவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா ராசி மீன ராசி லக்னமும் உங்களுக்கு கடக லக்னம். கடக லக்னத்துக்கு உங்களுக்கு 6 பாக்கிய அதிபதியாக அவரே வராரு. அப்படின்ற எந்த எல்லா வகையிலும் பார்க்கும்போது குரு பகவான் ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சிருப்பார் அப்படின்றத பாக்குறேங்க. தம்பி வந்து பாத்தீங்கன்னா 2012க்கு பிறகு இங்கதான் வந்து ஒரு மாற்றம் அப்படின்ற விஷயங்கள் அவங்களோட ஃபேமிலியில இருந்திருக்கும். இவங்களோட ஒரு தாயார் அப்படின்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா சனி உங்களுக்கு சந்திரன் டிகிரி வைஸா கரெக்டா வந்து 8 டிகிரியில சந்திரனை பாக்குறாங்க. சனி தசை ஆரம்பிக்குது. அப்படின்றப்ப சனி தசை ஆரம்பிச்ச பிறகுதான் உங்களுக்கு இவங்களுக்கு ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் மாற்றம் இருந்திருக்கும் அப்படின்றத பாக்குறேன். கொஞ்சம் சுமாரா தான் இருந்திருக்குங்க சனி தசையில. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அம்சக்கட்டத்துல நல்லாக இருந்தாலும் அந்த தசை அமைப்புகள் வரும்போது சனி தசை சனி புத்தி கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். இப்பொழுது அட் பர்சன்ட் போறது இப்போ அந்த பிரசன்ட்ல என்ன தசை புத்திகள் அப்படின்றது மட்டும் எழுதல. உங்களுக்கு இப்போ சனி தசை போயிட்டு இருக்கு. சனி தசையில் அப்படின்றப்ப நம்ம வேலையை அவங்க கொஸ்டின் கேட்கிறப்ப என்ன விஷயங்கள்ன்றது பார்க்கலாம். சனி தசை கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்படின்றத நான் பாக்குறேங்க. தம்பிக்கு படிப்பு அப்படின்ற விஷயங்களும் இப்போ போயிட்டு இருக்கு. அப்ப அந்த படிப்பு சந்திர புக்திங்க பிப்ரவரி 2025 வரைக்குங்க. ஓகே ஓகே ஓகே. சந்திர தசை சனி தசையில சந்திர புத்தி கண்டிப்பா வந்து மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க. இப்போ படிப்பு கரெக்டா படிச்சிருவாரா, 10ஆவதுல நல்லா மார்க் எடுத்துருவாரா அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு பிப்ரவரி அப்படின்றது முடிஞ்சுதான் மார்ச்ல தான் எக்ஸாம் வருது. ஆனா அது வரைக்கும் படிக்கிறதுல சிரமம் இருக்கு இவருக்கு.
கவன சிதறல் இருக்கு. ஞாபகம் மறதி கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி வருங்க. இவர் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா மார்ச் வரைக்குமே உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு ராசிலேயே ராகுவும் கோல்சார பயிற்சிலையும் போயிட்டு இருக்காங்க. அதனால ஒரு நல்ல டாப்பரா மார்க் எடுப்பாங்க அப்படின்ற விஷயங்களை இந்த 10th நீங்க எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற விஷயங்கள் தான் இருக்குங்க. +2 கண்டிப்பாக ஒரு கோல்சார பயிற்சி மற்ற விஷயங்கள் எல்லாம் மாற்றம் அப்படின்றது எல்லாமே முடிஞ்சிருக்கு. 2 வருஷத்துல மாற்றம் நல்லா இருக்கு. அது உங்களுக்கு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனியா வராருங்க. ஆக படிப்பு 4ஆம் இடத்துலயும் கேது இருக்கு. எப்படி பார்த்தாலும் படிப்புல கொஞ்சம் சுமார் அப்படின்ற விஷயங்களா சொல்லலாம். இது எப்படின்னா இப்ப இந்த அட் பிரசன்ட் நம்ம அவர் படிக்கும் போது என்ன தசா புத்தி வருது, படிக்கும் போது என்ன கோல்சார பயிற்சிகள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் உற்று நோக்கும் போது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஆனா இவருக்கு ஜாதகம் நல்லா இருக்கு, கிரகங்கள் இது எல்லாமே அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா பாசிட்டிவா இப்ப கோல்சார பயிற்சிகள் மட்டும் இவருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ற விஷயங்களை தான் பாக்குறேன். அடுத்து இவர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காரு அப்படின்ற விஷயங்களை பார்த்து நம்ம அந்த விஷயங்களுக்கும் நம்ம பார்த்துடலாம். இப்ப கொஸ்டின் என்ன படிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதிக சுபத்தன்மை எது விஷயங்கள் இருக்கு, அதை பொறுத்து நமக்கு தொழில் வேலை அல்லது ஃபியூச்சர் அப்படின்ற விஷயங்கள்ல நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமே. இப்போ இவருக்கு குரு பகவான் செவ்வாயா பாக்குறாங்க, சனி பகவான ஓரளவுக்கு 20 டிகிரிக்கு மேல பாக்குறாங்க. புதனோட வீட்டுல இருக்கு, அவரு குருவோட வீட்லயே அம்சத்திலயும் இருக்காரு. அப்போ ஓரளவுக்கு குருவோடு செவ்வாயும் சனியும் சம்பந்தப்படுது அப்படின்றதுனால ஒரு விஷயம் உங்களுக்கு என்ஜினியரிங் அப்படின்னு வரும். அதாவது மிஷினரி சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தமான என்ஜினியரிங் ஒரு விஷயங்கள் இது இருக்கும் அப்படின்றத நான் ஒரு 3 விதமா நான் பாக்குறேன். அதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ஜினியரிங் அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். ஏன்னா செவ்வாய் சனி அங்க லக்னத்துக்கு 4 சுக்கிரன் அப்படின்னு இருக்கு. அப்போ வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட என்ஜினியரிங் ஒரு விஷயம், அல்லது செவ்வாய் சனி அப்படின்றதுல மெஷினரி சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தமான ஒரு துறையை இவரு படித்தால் கண்டிப்பாக இவருக்கு இப்போ அட் பிரசன்ட் போறது சனி பகவானோட தசை. அப்ப சனி பகவான் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இவரை எடுத்துட்டு போகும் அப்படின்றத நான் பாக்குறேங்க. இவரு அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு. அடுத்து ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்ற வகையா நம்ம பார்க்கணும், ரைட்டுங்களா? இப்ப தசாமூர்த்தி போகுதுங்க, அவர் படிச்சு முடிச்சுட்டு அடுத்த 4 வருஷம் கழிச்சு இவருக்கு ஆரம்பிக்க போறது புதன் தசை. அப்ப ஃபியூச்சர்ல தான் இவர் எப்படி இருப்பாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த புதனோட தசை வரும்போது இவர் படித்த மெக்கானிக்கு மற்ற மெஷினரி மற்ற விஷயங்களுக்கான இன்ஜினியரிங் அப்படின்றது போனாருன்னா அவருக்கு அதுல ஃபியூச்சரிஸ் அவருக்கு இருக்காது. ஏன்னா தசாமைப்புகள் போற மாதிரி மாற்றம் இருக்கும் இல்லைங்களா? அப்ப அது மாறும் அப்படின்றத நான் பாக்குறேன். அப்படி பாக்குறப்ப உங்களுக்கு இப்போ புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புத ஆதித்ய யோகத்தோட உங்களுக்கு புதன் சுக்கிரன் புதன் சூரியன் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பாத்தீங்கன்னா சேர்க்கை அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்படின்றதுனாலையும் புதன் உங்களுக்கு அம்சத்துல செவ்வாயோட உச்ச வீட்டோட சேர்ந்து இருக்கு அப்படின்றதுனாலே இருக்கு. உங்களுக்கு ராசிக்கு 7 இருக்கு. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அந்த சாஃப்ட்வேர் கணினி சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறை அப்படி விஷயங்கள் போனால் கண்டிப்பாக அந்த படித்து 4 வருடங்கள் கழித்து புதன் தசை 16 வருடங்கள் உங்களுக்கு போகும்போது அந்த துறையில நீங்க கண்டிப்பா சாதிப்பீங்க. புத பகவானும் உங்களுக்கு அம்சத்துல ஒரு உச்ச செவ்வாய் வீட்டுல அமர்ந்த புதனாக இருக்கிறாரு. அவரு புத ஆதித்ய யோகத்தோடு ஜாதகத்துல இருக்காரு. அப்படின்ற வகையில அந்த புதன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல உங்களுக்கு படித்து முடித்து ஒரு 4 வருடம் கழித்து நல்ல யோகமாக ஆரம்பிக்குது. அப்ப 17 வருடங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படிதான் பாக்குறேன். உங்களுக்கு கேதுவும் பாத்தீங்கன்னா புதனோட வீட்டுலதான் இருக்காரு. அப்ப என்ன கேது இருக்க வீட்டோட அதிபதியோட என்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்வாரு. அப்படின்றப்ப புதனோட ஒரு விஷயங்களை அடுத்தும் ஒரு 7 வருடங்கள் தொடரும். அப்படின்றப்ப கிட்டத்தட்ட 25 வருடங்கள் புதன் சம்பந்தப்பட்ட துறையில இவருக்கு ஃபியூச்சரிஸ்ட் இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். 2வது விஷயமாக இது நம்ம ஒரு சுபத்துவம் ஒரு விஷயங்கள் அப்படியும் எடுக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா என்ன விஷயங்கள்ல போனா கரெக்டாக இருக்கு அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற வகையில அந்த நான் எடுத்திருக்கேன். அடுத்து உங்களுக்கு பார்க்கும்போது இது சூரியன் உங்களுக்கு ஒரு புதனோட இணைந்து நல்ல சுபத்தன்மையாக இருக்கு. குரு உங்களுக்கு செவ்வாயோட இணைந்து செவ்வாயோட பார்வையில நல்லா இருக்கு. இப்ப சிம்மமும் உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிக்கப்படல. அப்படின்றப்ப இந்த மெடிசன் சம்பந்தப்பட்ட துறைகளை போகலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கும். ஆனா இதுல உங்களுக்கு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் பார்க்கும்போது இப்ப போறது பாத்தீங்கன்னா சனி பகவானோட ஒரு தசைங்க, அடுத்து வரக்கூடியது புத பகவானோட ஒரு தசை. ஆக உங்களுக்கு அது சம்பந்தமான துறையில
எடுப்பதற்கு இதுல இப்போதைக்கு பாசிட்டிவாக இல்லை அப்படின்றத நான் பாக்குறேங்க. அப்ப 3 விதமா நான் வந்து பார்த்து எடுத்திருக்கேன். ஒண்ணு, ஒரு செவ்வாய் சனி குருவோட பார்வை அப்படின்றது, குருவோட தொடர்பு ஏற்படுகிறது ஏதோ ஒரு வகையில நல்லா இருக்கு. கண்டிப்பாக இன்ஜினியரிங் அந்த மெஷினரி சம்மந்தப்பட்டது அல்லது உங்களுக்கு வாகன ஓட்டுநர் துறை சம்பந்தமான அந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒண்ணு ஃபர்ஸ்ட். 2 வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா எடுக்கும்போது புதனோட சம்மந்தப்பட்ட ஒரு கணினி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இவருக்கு ஒரு ஃபியூச்சர்ல 20 வருஷத்துக்கு பிறகு நிறையவே நல்லாவே இருக்கு. அதுதான் செகண்ட் ஒன் சொன்னதான் நல்லா இருக்கு. 3வது மெடிசன் சம்பந்தப்பட்ட துறைகள் அப்படி விஷயங்கள் எடுத்தோம்னாலும் அதுல உங்களுக்கு இப்போது போகக்கூடிய தசை அமைப்புகள் இவருக்கு பாசிட்டிவாக ஒத்துழைக்கல, அதுல வந்து நாட்டம் இருக்காது அப்படின்ற விஷயங்களை நான் பாக்குறேங்க. ஓகே, பொதுவான பலன்கள் எப்படி விஷயங்கள் பார்த்தோம், என்ன கொஸ்டினுக்கு அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம். எதிர்காலம் இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது புதன் உங்களுக்கு ஒரு லக்னத்துக்கு 3, 12ஆம் அதிபதியாக வந்து அவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. ஒரு செவ்வாயோட இருந்திருக்க. கண்டிப்பாக புதனோட விஷயங்கள்ல இவருக்கு ஒரு தன் வீட்டுக்கு 6ல மறையிறாருங்க. அப்படின்றப்ப அதாவது தன் வீட்டுக்கு 6ல மறையிறாருன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு 6ல மறையிறாரு, 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. எப்படி இருந்தாலும் அப்படின்றப்ப ஒரு 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர், ஐடி ஃபீல்டு, அதை கணக்கு பார்க்கறது எல்லாமே கணினி துறை சார்ந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலம் இருக்கு. அதுல அந்த விஷயங்கள்லயே இவருக்கு நல்ல ஃபேமிலி லைஃப் எல்லாமே செட்டில் ஆகும், எல்லா விஷயங்களும் நல்லதான் நடக்கும் அப்படின்றதான் பாக்குறேன். ஏன்னா புதன் அவரோட வீட்டுக்கு 6ல மறைஞ்சிக்க 3ஆம் இடத்துக்கு தான் ஒரு 3ல இருக்காரு. அவரு 12ஆம் வீட்டுக்கு மறைஞ்சிடுறாருங்க. அப்படின்ற வகையில கண்டிப்பாக நல்ல விஷயங்களே செய்யும் அப்படின்றத நான் பாக்குறேன். மற்ற கேள்விகள் என்ன கேக்குறாங்க அப்படின்றத வச்சுட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் சார். ஓகேங்க சார், அவ்வளவுதான் சார். சங்கர் சார் ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. கண்ணன் வணக்கம், மணியண்ணா வணக்கம், சுரேஷ் சார் வணக்கம். கண்ணன் நீங்க சொல்றீங்களா? கண்ணன் மியூட்ல இருக்கீங்க. கண்ணன் ஓகே சார், ஓகே சார். கேட்க சார். அண்ணா ஒரு 5 நிமிஷம் கூப்பிட்டுங்களா? ஹலோ, கேக்குது கண்ணன் சொல்லுங்க. ஓகே சார். பாத்தீங்கன்னா ஜாதகர் பிறந்தது 26/11/2009 11:15 PM திருச்சியில பிறந்திருக்காரு. லக்கணம் பாத்தீங்கன்னா கடக லக்கணம், ராசி மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம், வளர்ப்பிறை தசமி திதி, வச்ரம் யோகம், யோகி சந்திரன், அவயோகி புதன், தைத்துளை கரணத்துல பிறந்திருக்காரு. அவங்களுடைய கேள்வி என்னன்னா என்ன படிக்கலாம், எதிர்கால வாழ்க்கை, பொதுவான பலன். ஜாதகருக்கு 15 வயசு தான் ஆகுது, 10th தான் படிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். லக்கணம் ஃபர்ஸ்ட் கடக லக்கணம், லக்கணத்திலேயே நீச்ச செவ்வாய், அவரு 5, 10 கூடியவர். லக்கணத்துக்கு கடக லக்கணத்துக்கு யோகர் தான். இங்க குருவோட பார்வையும் இருக்கு லக்கணத்துக்கு. லக்கண யோகர் குருவும் வருவாரு. அவர் 9ஆம் பாகிஸ்தான் வரதுனால குரு லக்கணத்தை 1 டிகிரி வித்தியாசத்திலே பார்க்கறதுனால ஜாதகர் எப்பயுமே நல்லா லக்கணத்துல செவ்வாய் நீச்சம் இருக்குன்னு சாதகருக்கு தலை சார்ந்த கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் இதாகும். தலையில ஏதாவது வெட்டுக்காயம், இப்படி நீர் சம்பந்தமான இதுல சலதோஷம் பிடிக்கிறது, தலை சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கும்போது ஜாதகர் நல்ல தலைமைத்துவத்துல வரக்கூடிய, குரு பார்த்தாலே தலைமைத்துவத்துல வரக்கூடிய தன்மை இருக்கும். எதுலையுமே ஒரு தலைமை தாங்கக்கூடிய பண்பு ஜாதகருக்கு இருக்கும். ஸ்கூல் படிக்கிறாங்க, இப்ப ஸ்கூல் பீப்புள் லீடர்னு சொல்லுவாங்களா, கிளாஸ் லீடரா இருக்கக்கூடிய அமைப்பு கூட ஜாதகருக்கு உண்டு. அது மாதிரி இந்த ஜாதகத்துல சுக்கிரன் திக்பலம், குரு பாத்தீங்கன்னா 11/1 3ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப மூத்த சகோதர ஜாதகருக்கு இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. மூத்த சகோதரர்களால லாபம் கூட கிடைக்கும். சுக்கிரன் இங்க தன் பாதகாதிபதி தன் வீட்டுக்கு 6ல மறைஞ்சு திக்பலம் பெறுது. அதாவது கடலக்கணத்தை பொறுத்தவரை சுக்கிரன் வலுப்பெறக்கூடாதுதான். இருந்தாலும் பாதகஸ்தானத்துக்கு 6ல மறைகிறது ஓகே. இப்ப சுக்கிரதசை இந்த
பையனுக்கு வரப்போ ரொம்ப லேட்டாக தான் வரும். புதன் தசை முடிஞ்சு அதுக்கப்புறம் கேது, அதுக்கப்புறம் தான் ரொம்ப லேட்டாக தான் வரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாதகருக்கு எதுலையுமே தலைமை தாங்கக்கூடிய பண்பு கொடுக்கும். இளைய சகோதரரும் 3ஆம் இடத்தையும் பார்க்கு. ஏன்னா சனி பாவ கட்டத்துல 2ஆம் வீட்டுக்கு போயிடுவாரு. அப்ப ஜாதகருக்கு இளைய சகோதரமும் இருக்கக்கூடிய அமைப்பு, இளைய சகோதரி ஏதாவது ஒண்ணு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்தாலும் ஒரு 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது குருவோட பார்வையும் இருக்கு. குருவோட பார்வை ரொம்ப இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி ஸ்தானங்கள் கொஞ்சம் தடைப்பட்டு அமையும். பள்ளி படிப்புங்கிறது இந்த வாக்கு ஸ்தானம். இப்ப படிப்பு தான் நம்ம பார்க்கணும் மெயினா. பள்ளி படிப்பு ஆரம்ப கல்வின்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்தை தான் பார்ப்போம். 2 கூடையவர் 5ல சனி சாரம் பெற்றிருக்கு. இந்த லக்கணத்துக்கு சனி 7, 8 கூடையவர் 8ஆதிபதி. அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா அவர் 3ஆம் இடத்துல இருக்காரு. அவரும் அங்கே சார நேரம் சூரியன். இந்த சூரியன் சனி இந்த சார பரிவர்த்தனை. அப்ப 8ஆதிபதி குடும்பஸ்தானாதிபதி சாரம் வாங்கியிருக்கு. குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானாதிபதி சாரம் வாங்கியிருக்கு. சூரியன் 8ஆதிபதி சாரம் வாங்கியிருக்கு. அப்ப ஜாதகருக்கு 3ஆம் இடத்தை தான் குரு பார்க்கு. கொஞ்சம் படிப்புல தடை அல்லது குடும்பத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். 4ஆம் இடம் கல்விக்கு அடுத்து 8 to 12 வரைக்கும் நம்ம 4ஆம் இடத்தை எடுத்துக்கிடுவோம். 5ஆம் இடம்ங்கிறது புத்தி, அவனுடைய செயல்பாடக்கூடிய விதம் எப்படி இருக்குங்கிறது. 5, 9 பாகிஸ்தான் அவன் அடையக்கூடிய பாகிஸ்தானத்தை வச்சு நம்ம சொல்லுவோம். இப்ப பள்ளி படிப்பு கொஞ்சம் தடைப்பட்டு தான் ஜாதகர் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 4ஆம் இடம் நல்லா தான் இருக்கு. அதனால ஓகே, பள்ளி படிப்பு நல்லா இருக்கும். இருந்தாலும் 5ஆம் இடத்த அதிபதி நீச்சம் பெற்று மறுபடி நீச்சாயி குரு பார்வையில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த படிப்புல செயல்படுத்தக்கூடிய தன்மைன்னு பார்க்கும்போது கொஞ்சம் தாமதமாகும். அவர் என்னதான் போட்டி நைட்டும் பகலும் படிச்சாலும் அந்த எக்ஸாம் டயத்துல சில பேர் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல படிக்காமே இருப்பாங்க. எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் கடினமா முயற்சி எடுத்து மார்க் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதே மாதிரிதான் 5ஆம் இடத்த அதிபதி கொஞ்சம் பலம் இழந்து குருவோட பார்வையில் இருக்கும்போது அதனுடைய அந்த கல்வியை படிச்சதை செயல்படுத்தக்கூடிய எக்ஸாம்ல மார்க் அவன் எழுதக்கூடிய மார்க்கை வச்சுதான் அவனுடைய மதிப்பெண் தீர்மானிக்கப்படும். அவன் எப்படி படிக்கிறான்ங்கிறத வச்சு மதிப்பெண் தீர்மானிக்கப்படுவதில்லை. அதனால அவனுடைய மதிப்பெண்கிறது கொஞ்சம் அந்த அளவுக்கு குறைவாத்தான் இருக்கும். ஆனா நாலேஜ் நல்ல நாலேஜ் உள்ளவனா இருப்பான். 450 மார்க் எடுக்கக்கூடிய மாணவனுடைய நாலேஜ் இவனுக்கு இருக்கும். ஆனாலும் பையனுடைய மதிப்பெண் பாத்தீங்கன்னா 350 அந்த அவனோட ஆவரேஜ் கம்மியா தான் இருப்பான். அதுதான் அந்த 5ஆம் அதிபதி நீச்சம்ங்கிற தன்மையில நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீச்சம் தான், அதுக்கப்புறம் தான் குருவோட பார்வையும் எடுத்துக்கிறோம். அப்ப அவனுடைய மதிப்பெண் அவ்வளவுதான். அவனோட நாலேஜ் நல்லா இருக்கும், ஆனா மதிப்பெண் குறைவா தான் இருக்கும். நம்ம அப்படித்தான் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில எடுத்துக்கலாம். அதனால நல்ல நண்பர்கள் 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது 11 நண்பர்கள் சொல்லுவோம். 7ஆம் இடம்ங்கிறது கூட பழகுறவங்க, கூட்டாளி, இது எல்லாமே சொல்லு, பார்ட்னர், இது எல்லாமே மனைவி. ஏன்னா இப்ப 15 வயசு ஆகுது. நம்ம திருமணத்தை பத்தி எதுவும் சொல்ல தேவையில்ல. நம்ம ஜாதகருக்கு அவரோட பழகுறவங்க நண்பர்கள் எல்லாமே நல்ல நண்பர்களா இருப்பாங்க. நல்ல வசதியான வீட்டு நண்பர்கள்லாம் ஜாதகருக்கு எப்பயுமே இருப்பாங்க. நல்லா அவங்க பழகக்கூடிய நண்பர்கள் குடும்பம் எல்லாமே ரொம்ப தெய்வ பக்தி, ஆச்சாரம், அனுஷ்டானம் இப்படி உள்ள குடும்ப நண்பர்கள் ஜாதகருக்கு நெருங்கிய நண்பர்களாக தான் இருப்பாங்க. இவனுடைய முயற்சி ஜாதகருமே விளையாட்டுத்துறையில விளையாடக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு உண்டு. விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் காட்டுவான். விளையாட்டுகளே கொஞ்சம் பரிசு எல்லாமே இப்போ ஸ்போர்ட்ஸ் 10th படிக்கிறான். ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாருன்னா ஸ்போர்ட்ஸ்ல அவனுக்கு படிக்கக்கூடிய நாட்டம் இது எல்லாமே இருக்கும். அதுலயுமே சில பரிசுகள் வாங்கக்கூடிய அமைப்பு. விளையாட்டு துறை சம்பந்தமா செவ்வாய் இங்க நீச்சம்னா குருவோட பார்வையில இருக்கு. 3ஆம் இடத்தை குரு பார்க்க. 3ஆம் இடங்கிறது முயற்சி, அந்த விளையாட்டு ஸ்தானத்தை நம்ம சொல்லுவோம். நம்ம ஜாதகருக்கு விளையாட்டு துறையில ஓரளவு பரிசுகள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதுல ரொம்ப ஈடுபாடு காட்டுவான். 3ஆம் இடத்துல சனி, அப்புறம் அந்த 3ஆம் இடத்துக்கு சொந்தமான புதனுங்க ஓரளவு சனியோட பார்வை 5ஆம் வீட்டுக்கு இருக்கு. அப்ப ஜாதகர் 5ஆம் அதிபதி நீச்சம் கொஞ்சம் பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஜாதகருக்கு அமையும். பிறந்தவனால பூர்வீகத்துல இருந்தா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், பூர்வீகம் சம்பந்தமான நிலம் கூட 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நிலம் எடுத்துக்கிட்டா கூட அவங்க பூர்வீக நிலம் அதாவது பயன்படுத்தாம அப்படியே கிடக்கும். ஏன்னா நீச்சம் தானே. அப்ப அங்க
படுத்தாம அப்படியே கிடக்கக்கூடிய சூழ்நிலை, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி கூட நம்ம எடுத்துக்கிறோம். பூர்வீக நிலத்தால நம்ம பூர்வீகத்துல பிரச்சனை, பூர்வீகத்துல என்ன பிரச்சனை, பூர்வீகத்தை விட்டு வெளியே இருக்கும்போது ஜாதகர் நல்லா மென்மேலும் பல இது பலன்களை அணிவிக்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே, என்ன படிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஜாதகருக்கு டீச்சிங் ஃபீல்டு ஓரளவு நல்லா இருக்கும். வாக்குஸ்தான அதிபதி சனி பவனோட சாரம்தான் அழிஞ்சு 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடங்கிறது நம்ம வித்தைகள், இது எல்லாத்தையுமே பூர்வீக புண்ணியம், இது எல்லாமே செயல்படுத்தக்கூடியதுதான். பாவ கட்டத்துல சனி 2ஆம் இடத்தோட தொடர்புறாரு. குரு சனி, குரு வந்து சனியை குருப்பாக்கு, 11ஆம் இடத்தையும் குருப்பாக்கு. டீச்சிங் ஃபீல்டு ஜாதகருக்கு ஓரளவு நல்லா சிறப்பா வரும். என்னுடைய இது மற்றபடி என்ன, சனி குரு திரிகோணம் சம்பந்தப்பட்டாலே டீச்சிங், ஆடிட்டிங், வக்கீல், மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய துறையில தான் ஜாதகர் வருவாரு. எப்பயுமே ஒரு தனித்துவமா 7ஆம் இடத்துல குரு இருந்தா நீச்சம்னு நம்ம எடுத்துக்கிற தேவையில்ல. அப்ப ஜாதகருக்கு மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய துறை டீச்சிங் ஃபீல்டு சிறப்பா இருக்கும். மாணவனும் அதுக்கேற்றாப்புல டீச்சிங் ஃபீல்டுல படிக்க வைக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். மற்ற ஃபீல்டு கூட அந்த அளவுக்கு சிறப்பு தராதுன்னு என்னுடையது. மற்றவங்க கருத்தை கேட்டுக்கலாம். எதிர்கால வாழ்க்கை இன்னும் இப்ப சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா சனி தசை கேது புத்தி எப்ப நடந்திருக்கும்னா 2025 அந்த 2018 டு 19 ஏப்ரல் 2018 ஏப்ரல் டு 2019 அந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையான காலகட்டமா இருந்திருக்கும். நிறைய விரயங்கள், நிறைய பிரச்சனை. ஒரு 10 வயசுல குடும்பத்துல கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் அந்த ஒரு வருஷத்துல இருந்திருக்கும். இப்போதைக்கு சனி தசை சந்திர புத்தி போய்கிட்டு இருக்கு. சந்திரன் வளர்ப்பிறை சந்திரன், தசமி திதி, தசமி திதியில பிறகு 10வது திதி, ஓரளவு நல்லா ஒளி பொருந்திய சந்திரன் தான். சனி தசாநாதனுக்கு அவர் 7ல தான் இருக்காரு. அப்ப கொஞ்சம் பயணங்கள், சந்திரனுடைய காரத்துவங்களே பயணங்கள் தான். பயணங்கள் குடும்பத்துல நல்லா ஓகே. வளர்ப்பிறை செஞ்சதுனால சனி சந்திரன் நேருக்கு நேரம் பார்த்துக்கிறதும் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லாததுதான். இருந்தாலும் குடும்பத்துல ஓரளவு ஒற்றுமை, ஆலய தரிசனம், அம்மா வழி உறவுகளோட நல்ல அனுகூலங்கள், நற்பலங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு உண்டு. அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை, சனி செவ்வாய் புத்தி கொஞ்சம் இதாத்தான் இருக்கும். ஆனாலும் குருவோட பார்வையில இருக்கு, ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். சனி திசையில இந்த கேது புத்தி மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துருக்குமே தவிர அடுத்து வரக்கூடிய புத்திகள் எல்லாமே சிறப்பா இருக்கும். கடக லக்கணத்துக்கு புதன் தசை, புதன் இங்க வலுவா இருக்கிறத விட மறையணும் கடக லக்கணத்தை பொறுத்தவரையில. அதுதான் கொஞ்சம் ஓரளவு நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் புதன் திசை ஓரளவு ஆவரேஜா தான் இருக்கும். ஏன்னா வீடு கொடுத்தவன் நிச்சம். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ங்கிற கான்செப்ட், அப் அண்ட் டவுன்ல ஓரளவு ஆவரேஜா இருக்கக்கூடிய அமைப்பு தான் புதன் திசையில இருக்கும். சுக்கிர திசை உனக்கு பையனுக்கு நல்ல சிறப்பான எதிர்காலத்துல நல்லா சிறப்பா இருக்கும். அந்த டயத்துல வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே சிறப்பா அமையக்கூடிய அமைப்பு உண்டு. திருமணம், அதாவது மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஜாதகருக்கு நல்ல உயர்வா வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடம் திக்பலம், அது மனைவிக்கு 10ஆம் இடமா வரும். இப்போ மனைவி வந்ததுக்கு அப்புறம் தொழில், வீடு இது எல்லாமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் பிற்கால வாழ்க்கையில. ஏன்னா 7ல குரு இருக்கு. மனைவியுமே நண்பர்கள் சொன்ன மாதிரி நல்ல ஆச்சாரம், அனுஷ்டானம் உள்ள மனைவியாத்தான் வருவாங்க. அவங்க குடும்பமும் ஆச்சாரம், அனுஷ்டானம் உள்ள குடும்பமா தான் இருக்கும். அவங்க குடும்பத்துல ஆசிரியர் இந்த தொழில் நல்ல சிறப்பா இருக்கும். ஜாதகருக்குமே வாக்குஸ்தானம், வாக்கு தொழில் தேர்ந்தெடுக்கிறது இவனுக்கு ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பா அமையும். ஓகே சார், மற்றபடி அவன் கேள்வி கேட்காம சொல்லிக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ. கண்ணன் அருமை, கண்ணன் அருமை, ரொம்ப நல்லா சொன்னீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மணினா நீங்க சொல்றீங்களாங்கண்ணா? ஓகே தர்மா. சரிங்கண்ணா. பொதுவா இந்த ஜாதகத்துல என்ன சிறப்பு அப்படிங்கறத தன்முகம் காலையிலேயே போட்டாப்புல அப்படிங்கறதா. அதுக்கு மேல சொல்ல வேண்டிய விஷயமே பெருசா இல்லை அப்படின்னு ஓரளா டக்குன்னு ஒரே அடியில போட்டார் அப்படிங்கறத என்னோட கருத்து அப்படிங்கறதா.
பொதுவா இந்த பையனுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்தோம்னா கடக லக்கணம் அப்படிங்கும்போது லக்கணம் குரு பார்த்ததுனால ரொம்ப சுபத்துவமாக இருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி லக்கண அதிபதி கொஞ்சம் பாவத்துவமா இருக்கார். போதும், ஒண்ணு நல்லா இருந்தாலே போதும். ஒரு மனித வாழ்க்கையில மிக சிறப்பாக வருவதற்கு லக்கணம் சுபத்துவம் என்பதே மிக பிரமாணமாக நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. இங்க லக்கணம் நல்ல சுபத்துவமாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறேன். ஒரு மனுஷன் லக்கணத்தை குரு பார்த்துருச்சு அப்படின்னாலே அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியும். பொதுவா வீட்டுல சொல்றாங்களோ இல்லையோ, வெளி இடங்கள்ல இந்த பையன் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நேர்மையான பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த பையன்கிட்ட ஒரு தாய்க்கு என்ன குணாம்சம் இருக்கும் அப்படின்னா ஒரு கருணை அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கருணை உள்ளம் படைத்தவனாக இந்த பையன் இருப்பான் அப்படிங்கிறதான். மற்றவர்கள் மேல ரொம்ப அன்பு அக்கறை செலுத்தக்கூடிய பையனாக இந்த பையன் உறுதியாக இருப்பான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறதான். ரொம்ப நல்ல பையனா இருப்பான், ரொம்ப நேர்மையானவனா இருப்பான், ஊருக்கெல்லாம் நல்லவன்னு பேர் வாங்கிட்டு வருவான். அந்த மாதிரி ரொம்ப நல்லவனா இந்த பையன் எதிர்காலத்துல வருவான் அப்படிங்கிறதா. இவனுடைய குணாம்ச பொறுத்த வரைக்கும்லாம் ரொம்ப அற்புதமான குணமா இருக்கும் அப்படிங்கிறதா. என்ன கொஞ்சம் அடிக்கடி இந்த லக்கணத்துல செவ்வாய்க்கு வரும்போது டக்கு டக்குன்னு கோபம் மட்டும் கொஞ்சம் வரும் அப்படிங்கிறதா. கோபம் சடார்னு வரும், ஆனா அப்படியே குரு பார்த்தனால அது குறையும் என்பதுதான் இதனோட அம்சமா நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. இந்த செவ்வாய் உட்கார்ந்ததை மட்டும்தான் நான் பாக்குறேன். மற்றபடி மிக அற்புதமான நல்ல பையனாக இந்த பையன் வாழ்க்கையில நல்லா இருப்பான், ஊருக்குள்ள நல்ல பேர் வாங்குவான், அருமையான பையனாக வாழ்க்கை நல்லவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி உத்தரவாதமா சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. அடுத்து நம்ம ஜாதகத்தை அப்படியே லைட்டா அனலைஸ் பண்ணும்போதே சனி 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு ஜாதகங்களுக்கு தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதா. அதாவது பொதுவாகவே அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருக்கணுங்கிற அடிப்படையில சனி 8ஆம் இடத்துக்கு 8ல மறைஞ்சு 3ஆம் இடத்துல இருப்பது என்பது மிக அற்புதமான விஷயமாக நான் இந்த சனியை பார்க்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. அதுவும் சந்திரனுடைய இதுவும் பார்வையும் இருக்குது போது இந்த சனி தசை மிகப்பெரிய துன்ப துயரங்களை எந்த லக்கணத்தை கொடுக்கும்னா கடக சிம்ம லக்கணங்களுக்கு சனி மிகப்பெரிய துன்ப துயரங்களை கொடுக்கக்கூடிய நேரத்துல அவ்வளவான பெரிய துன்பங்களை இந்த சனி ஓரளவுக்கு தடுத்திருப்பார் அப்படிங்கிறதா. அதாவது நல்லது செயலினால் பரவாயில்ல, கெட்டதை கொஞ்சம் குறைச்சு செஞ்சாலே போதுங்கிற அடிப்படையில இந்த சனி தசையை நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. உண்மையிலேயே 3ஆம் இடத்துல இருப்பது என்பது இந்த ஜாதகத்துக்கு ஒரு குடுத்தன வச்ச ஜாதகம்னு சொல்லலாம் அப்படிங்கிறதா. இதே வேற இடங்கள்ல இருந்து இந்த சனி தசை வந்திருந்தால் 8ஆம் அதிபதியாக இருந்து இவர் மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்திருப்பார் அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. அதனால அதுவும் ஒரு குடுப்பனையாக இந்த இடத்த நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. அடுத்து நான் இன்னைக்கு மாதிரி சொல்ல மாட்டேன், மற்ற நாள் இருந்தா கூட சுக்கிரன் பத்தி இங்க சொல்லும் போது 4ஆம் இடத்துல இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு அற்புதமான விஷயமாக நான் இந்த இடத்த சுக்கிரனை பாக்குறேன் அப்படிங்கிறதா. கடக லக்கணத்துக்கு பொதுவாக 11 இருக்கலாமா 4 இருக்கலாமான்னு எடுத்தீங்கன்னா 11 இருக்கிறத விட அவர் 4 இருப்பது என்பது மிக மிக அற்புதமான விஷயமாக இந்த சுக்கிரனை பாக்குறேன். அவர் மிகப்பெரிய திக்பலத்தோடு அற்புதமாக ஆட்சியோட இருக்கிறார், அதுவும் திக்பலமாக இருக்கிறார். ஒரு சுபகிரகம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நல்ல அற்புதமான விஷயமா நான் பாக்குறேன். 11க்கு பாதகத்துக்கு 6ல மறைறார் அப்படிங்கிறதா இங்க நுணுக்கமா நான் பார்க்க வேண்டிய விஷயமாக நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. 11 இருக்கிறத விட ஏன் 4 இருக்கிறதுன்னு சொன்னா அங்க பாதக ஸ்தானமா இருக்கிறத விட 11க்கு 6ல மறைஞ்சு 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுவது எங்களுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி சொல்லுவார், மிக அற்புதமான விஷயமாக இந்த சுக்கிரனை நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. ஏன் நான் சுக்கிரனுக்கு இந்த அழுத்தம் கொடுக்குறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுக்கு எப்ப சுக்கிர தசை வரணும் அப்படின்னா ஒரு பருவம் பெற்று ஒரு 30 வயசுக்கு மேல சுக்கிர தசை வரணும், யாருக்கா இருந்தாலும் சரி. அப்படி வரும்போதுதான் அந்த சுக்கிரன் மிகப்பெரிய நல்லதுகளை சுக்கிரன் செய்யணுமா அப்படின்னா வயசான காலத்திலையும் சுக்கிரன் வரக்கூடாது, சின்ன வயசுலயும் சுக்கிரன் வரக்கூடாது. பருவத்துல ஒரு சுக்கிர தசையில ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான தசையாக இந்த பையனுடைய வாழ்க்கையில ஒரு 40 வயசுல வரக்கூடிய சுக்கிர தசை இந்த பையனுடைய அந்திம 60 வரைக்கும் ரொம்ப அற்புதமாக கொண்டு விட்டுரும். வீடு, வண்டி, மனை, வாகனம் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த பையன் பெறுவான் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத நான் இந்த பையனுடைய ஜாதகத்துல அற்புதமா பாக்குறேன் அப்படிங்கிறதா. அடுத்து நான் இந்த இடத்துல இன்னொன்னு பாக்குறேன், கூடவே ராகு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பாக்குறேன். இந்த ராகும் மிக அற்புதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்பவுமே இந்த ராகு தசை வர்றது ரொம்ப காலமாயிரும், தசை வரப்போறது இல்லை, ஆனா கூட அந்த புத்தி வரும்ல அப்படிங்கும் போது 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ராகு
பொதுவாகவே நீச்சனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற ராகுக்கு அருமையான பலன் இருக்கும் அப்படின்னு தான் எங்களோட குருநாதர் சொல்லிட்டு இருக்கிறார். அப்படிங்கிற அடிப்படையில 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பையன் எதிர்காலத்துல பெரிய கடங்காரனாவோ நோயாளியாவோ இல்லை இவனுக்கு மிகப்பெரிய எதிரிகள் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது, வாழ்க்கை சுமூத்தா போயிரும் அப்படிங்கிறதான் நான் பாக்குறேன். ஒரு பையன் இடையில என்னதான் இருந்தாலும் கடனை வாங்கி நூலாயிட்டோம்னு வச்சுக்கலேன், அது சரி இருக்காது அப்படிங்கறத இந்த அமைப்பு அருமையா காட்டுது. இந்த பையன் வாழ்க்கையில கடன் வாங்க மாட்டான், நோய் எந்த விதமான நோயும் இவனுக்கு வராது அப்படிங்கிறதா. கடன் நோய் எதிரி இந்த பையனுக்கு வரவே வராது அப்படின்னு அதையும் நான் ரொம்ப அற்புதமா பாக்குறேன் அப்படிங்கிறதா. 7ஆம் இடத்துல குரு இருக்குது அப்படிங்கிறது நீச்சமாகிறது ரொம்ப நல்லதுன்னு நான் பாக்குறேன். இந்த இடத்துல ஒரு 6ஆம் அதிபதியாகி அவர் 6ஆம் இடத்துல பலம் பெறாம 7ஆம் இடத்துல நீச்சமானது மிகப்பெரிய அற்புதமான இது அப்படிங்கிறதா. இங்கதான் இங்க நீச்ச பங்கமா இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போதுதான் காலையில சண்முகம் அற்புதமா போட்டிருந்தாரு, நீச்சன் பார்த்தது அப்படின்னு. அற்புதமான விஷயம்ங்க. என்னைக்குமே உச்சன் பார்க்க கூடாதுங்க, நீச்சன் பாக்குறதா இங்க அற்புதமான ஒரு யோகம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த குருவுக்கு நீச்ச பங்கம்ங்கிறது அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறதா. இதுதான் ஒரு நல்ல விஷயமாக இந்த ஜாதகத்துல ஒவ்வொன்றையும் நுணுக்கி பாக்குற போது எனக்கு எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 80% இந்த ஜாதகத்துல ரொம்ப கிரகங்கள் இருக்கிற அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அப்படிங்கிற அடிப்படையில குரு அற்புதமாக இங்க இருக்கிறது நல்ல மனைவியை கொடுக்கும், நல்ல பங்குதாரர்களை கொடுக்கும், பார்ட்னர் நாளை தொழில் செய்யும் போது நேர்மையான பார்ட்னர், நல்ல பார்ட்னரை கொடுக்கும், நல்ல மனைவியை கொடுக்கும். அதே மாதிரி நல்ல விஷயங்களான இந்த குருவோட விஷயங்கள் நல்லதாக இங்க நடக்கும் அப்படிங்கிறத இந்த 7ஆம் பாகவத்தை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா எனக்கும் பார்க்க வரைக்கும் தெரியுது அப்படிங்கிறதா. மற்றபடி மிக அற்புதமான ஜாதகமாக நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. சரி, அடுத்து நம்ம இந்த பையன் பிறந்ததுல இருந்து என்ன தசை போச்சு, என்ன வருவான், கேள்வி கொஸ்டினுக்கு வந்துடலாம். அப்படிங்கிற அடிப்படையில சிம்பிளா சொல்லிடலாம். லக்கணத்துக்கு 10ஆம் வீடு செவ்வாய் வீடாகி அவரு ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பக்கத்துல நெருங்குவார். ஏன்னா ராசியும் கிட்டத்தட்ட 1 டிகிரியில இருக்கும்போது கொஞ்சம் கீழே தள்ளி பாத்தீங்கன்னாலே இந்த பையன் அந்த ராசிக்கும் 10ஆம் இடமாக 10ஆம் இடத்துக்கு அருகில் வரக்கூடிய ஒரு இதாக இந்த செவ்வாய் தான் வரும்போது இந்த ஜாதகத்துல மிக உயர்ந்தமான என்ன தொழில் செய்வார்னா செவ்வாயோட காரகத்துவமான தொழில்களை தான் இந்த பையன் வாழ்க்கை நகரும் அப்படிங்கறத நிதர்சனமா பார்க்க முடியும் அப்படிங்கறதா. இங்க சனிக்கு டிகிரி வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில, ஏன்னா சனி அம்சத்துல குருவோட வீட்டுல இருந்தா கூட கிட்டத்தட்ட இங்க செவ்வாய் தான் மிக அற்புதமான சுபத்துவமாக இந்த பையன் வருவான் அப்படின்னு பாக்குறேன். அப்படிங்கறதா செவ்வாயோட தொழில் தான் இருப்பான் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படிங்கறதான் பாக்குறேன். பொதுவா குருதசை முடிச்சுட்டு சனி தசையில சனி புத்தி பாத்தீங்கன்னா அந்த சனி புத்தியும் கொஞ்சம் சரி இருந்திருக்காது பிறந்ததுல இருந்து. அடுத்து கேது புத்தி கொஞ்சம் நல்லா இருந்திருக்காது அப்படிங்கிறதா. நல்லா எப்ப வந்துச்சுங்கிறத எனக்கு தெரியல, சண்முகம் பின்னாடி பேசும்போது அதை கொஞ்சம் நோட் பண்ணி பேசுவார் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதான். அந்த சனி பார்த்த கேது புத்தியும் அவ்வளவு சிறப்பா இருந்திருக்காது. சனி தசை சனி புத்தியும் சனி தசை கேது புத்தியும் ரொம்ப கஷ்டமான காலகட்டத்துல இந்த பையன் இருந்திருப்பான்னு, இந்த பையனா இந்த பையனுடைய குடும்பம் இருந்திருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. குறிப்பாக சொல்ல போனோம்னா இப்ப ஜென்மச்சனியினுடைய ஆதிக்கத்துல இப்ப கரண்ட்ல இருந்துட்டு இருக்காப்ல அப்படிங்கிறதா நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட 2023 இருந்தே இந்த பையன் ஜென்மச்சனி வேணா 1 டிகிரியில போகும்போது புரட்டாதி நட்சத்திரத்துல இப்ப போயிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில அந்த புரட்டாதி நட்சத்திரத்துல போறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன மன கஷ்டங்கள் கலக்கங்கள் எல்லாமே இருந்திருக்கும். இந்த டைம்ல இந்த 2023க்கு மேல இப்ப வரைக்கும் இருக்கும். இது என்ன எவ்வளவு காலத்துக்கு தொடரும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சனி பெயர்ச்சி முடிஞ்சு ஒரு 3 மாசம் தானுங்க. புரட்டாதியில 4ஆம் பாதத்துல தான் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில 2025 6வது மாசத்துக்கு மேல அற்புதமாக இந்த ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதா. இந்த காலகட்டம் மட்டும்தான் ஜென்மச்சனி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில கொஞ்சம் படிப்புல தடுமாற்றமா இருப்பான், கொஞ்சம் விளையாட்டு புத்தியா இருப்பான். குறிப்பாவே இவனுக்கு விளையாட்டு மேல அதிகமான ஈடுபாடு இருக்கும். ஏன்னா செவ்வாய் அதிகமான சுபத்துவமாகிற போது எனி டைம் இவனுக்கு விளையாட்டு மேலதான் அதிகமான ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு தெளிவா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதா என்னோட பார்வையாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஜென்மச்சனி முடிஞ்சுட்டா உண்மையிலேயே இந்த பையன் படிப்புல நல்லா வருவான். ஏன் படிப்புல நல்லா வருவான் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடுவோமே. 4ஆம் இடத்துல அற்புதமாக அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறார். 4ஆம் இடம் சுபத்துவம், 4ஆம் அதிபதி அங்கேயே திக்பலமாக ஆட்சியாக அற்புதமாக இருக்கிறார். புதனுக்கு இங்க சனி பார்வை கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா எடுத்துக்கலாம். அப்ப புதனும் நல்லாவே இருக்கிறார் அப்படிங்கும்போது நல்லா படிப்பான். ஆனா இப்ப படிச்சிருக்க மாட்டான். இந்த கரண்ட்ல ஒரு 2 வருஷ காலமாக கொஞ்சம் பையனுக்கு விளையாட்டு புத்தியில போயிருக்கும், தடுமாற்றம் இருக்கும். அவன் விளையாட்டு மேலே கான்சன்ட்ரேஷன் இருப்பான், செல்போன்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருப்பான். அப்படிங்கிற அடிப்படையில இப்ப கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆனா படிப்பு நல்லா வரும் இந்த பையனுக்கு.
அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம சொல்றேன் அப்படிங்கிறதா. பொதுவா சனி தசை வரவே கூடாத தசை, ஆனா இருந்தாலும் பெரிய நல்லதை செய்யலாம் பரவாயில்ல, பெரிய கொடுமைகளை செய்யாம இந்த சனி தசை போனாலே நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் 8 கெட்டுல மறைஞ்சிருக்கிறாருன்னு பாக்குறேன். அந்த சனி புத்தி கேது புத்தி மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு நான் மேலோட்டமா பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதா. மற்றபடி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா. அடுத்து வந்து இந்த பையனுக்கு இப்ப இருக்கிறதுலயே போக போக இந்த பையன் வந்து கடவுள் பக்தியில கண்டிப்பாக இந்த பையனுக்கு கடவுள் பக்தி இருக்கும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும் அப்படிங்கிறதா. உண்மையிலே கடவுள் பக்தியோட இருப்பான் இந்த பையன் அப்படிங்கிறது. ஏன்னா கடகலக்கணமாகி கொஞ்சம் நேர்மை நாணயத்தோட இருக்கிற பையன், கடவுள் பக்தியோட இருக்கிற பையன், அம்மான்னு சொன்னாலே அம்மா மேல பாசம் வச்சிருக்கிற பையன், அம்மா மாதிரி மற்றவங்களை மதிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிக்கிட்டே போலாம் அப்படிங்கிறதா இந்த பையனை குரு பார்க்கிற போது பாக்குறேன். அதனால நல்ல பாசமுள்ள பையனா இருப்பான், அம்மா மேல பாசமுள்ள பையனா இருப்பான், கடவுள் பக்தி உள்ள பையனா இருப்பான். தற்சமயம் மட்டும் இதா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் 2025 6வது மாசத்துக்கு மேல அற்புதமாக இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். இந்த புதன் தசையே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஏன் புதன் தசை நல்லா இருக்கும்? 12ஆம் அதிபதியா இருக்காரு, 12ஆம் இடத்துல இல்லை அப்படிங்கிறதா. 12க்கு அவரு இதா இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில 3ஆம் இடத்துல சங்கர் சார் அருமையா சொன்னாரு. 3க்கு 3 இருக்கிறதுனால 3ஆம் இடத்து வேலைகளை இந்த புதன் தசை செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில புதன் தசை நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். குறிப்பாலுமே புதன் தசை வந்து நல்லா இந்த பையனை கொண்டு போகும் அப்படிங்கிறதா. அடுத்து கேது தசை, அதுக்கப்புறம் வர சுக்கிர தசை தான் பருவத்துல வருதுன்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். சுக்கிர தசையில இந்த பையன் ஓஹோன்னு இருப்பான். நல்ல வீடோட, நல்ல வாகனம், லக்ஸரியான வாகனம், கார்னா நல்ல பிரம்மாண்டமான காரோட, நல்ல வீடு, மாடி வீடோட, பல வீடுகளோட, சொத்து சுகத்தோட, அற்புதமாக நல்ல மனைவியோட, நல்ல நிம்மதியான லைஃபை இந்த குழந்தை அனுபவிக்கும் என்பது நிதர்சனம் சொல்லி நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இடையில கொஸ்டின் இருந்தா பாத்துக்கலாங்கிறதா. மணியனா அருமை அருமை, ரொம்ப நல்லா சொன்னீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. சுரேஷ் சார், கார்த்திகேயன் சார், வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சுரேஷ் சார் நீங்க சொல்றீங்களா? வணக்கம் 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 சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன். ஜாதகர் பத்தின 26/11/2009 நைட்டு 11:15 PM திருச்சியில பிறந்திருக்காரு. லக்னம் வந்து கடக லக்னமா விழுந்திருக்கு. 27 டிகிரி 9 கலையில விழுந்திருக்குங்க. ஸோ டைம் வந்து சரியான டைமா இருந்தா பலன் சரியா இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் லேட்டா பிறந்திருந்தாரு அப்படின்னா இந்த லக்னம் வந்துடும், சிம்ம லக்னமா வரும். ஸோ அதனால ஒரு டவுட் இருக்கு. பட் இருந்தாலும் கடக லக்னமா வச்சுதான் நான் பலன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ லக்னத்திலே பாத்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமா இருக்காரு. நீச்சமா இருந்தாலும் அந்த நீச்சன் பார்த்த கணக்குல வந்து நீச்ச பங்கமா இருக்கு. ஸோ அது ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா செவ்வாய் வந்து கடக லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி, அவர் வந்து நீச்ச பங்கமா இருக்கிறது நல்லதுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லக்னம் வந்து சுபரோட பார்வையில இருக்கு, ஐ மீன் குருவோட பார்வையில. குரு நீச்சமாவே இருந்தாலும் அவருக்கு அங்க ஒளிவு கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால வந்து லக்னம் வந்து நல்லா இருக்கு. லக்னாதிபதி ஆனா வந்து சனியோட பார்வையில இருக்கு. லக்னாதிபதி தசமி திதி அப்படின்றதுனால அவர் வளர்பிறை சந்திரனா இருக்காரு, கண்டிப்பா அந்த ஒளியெல்லாம் இருக்கும். பட் அந்த சனி இப்போ வந்து ஒரு 7 டிகிரில பாக்குறாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல அமைப்பு இல்லை. லக்னாதிபதி நீச்சனின் வீட்டில் அமர்ந்து சனியின் பார்வையில் இருக்கு. சனி தான் ஓரளவுக்கு சுபத்துவமா வர்றாரு. இங்க சந்திரன் வந்து ஓரளவுக்கு அடி வாங்குறாரு. ஸோ லக்னம் நல்லா இருக்கு, ஆனா லக்னாதிபதி அடி வாங்குறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து இந்த ஜாதகத்துல, அதுக்கு நான் ஸ்ட்ரைட்டா எதுக்கு வந்துடுறேன், நான் ஜென்ரலா இதுக்கெல்லாம் போல சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஷார்ட்டா. என்ன படிப்பார் ஜாதகர் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு பாத்தீங்க. அதுக்கு முன்னாடி நான் அந்த பார்வையில ஒன்னு ரெண்டு சொல்லணும். செவ்வாய் வந்து 22 டிகிரில இருக்கு, குரு வந்து 26 டிகிரில இருக்கு. ஸோ 4 டிகிரில குரு அவரை பாக்குறாரு, அது கரெக்டா இருக்கு. ஆனா சனிக்கு வந்து 9வது பார்வை, குருவோட பார்வை இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா டிகிரி விலகி இருக்கு. ஏன்னா குரு வந்து 26 டிகிரில இருக்காரு, சனி வந்து 8 டிகிரி தான் இருக்கு. ஸோ டிகிரி வைஸ் பாத்தீங்கன்னா சனிக்கு வரல. குருவோட பார்வை இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த லெவலுக்கு இல்லை. ஸோ அதனால வந்து சனி வந்து ஒன்லி சந்திரனோட இதனால மட்டும்தான் சுபத்துவமா இருக்காரு. குருவோட கனெக்ட்ல அவர் பெரிய சுபத்துவம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ 15 வயசு ஆகுது இவருக்கு. ஸோ அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துல அகைன் நம்ம சுபத்துவ தியரி பேஸ் பண்ணி தான் ஒரு ஜாதகர் எந்த படிப்பாரு, எந்த துறையில போவார் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் அதிக சுபத்துவம் அப்படின்ற மாதிரி நான் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா சுக்கிரன் வந்து 4ல் அமர்ந்து திக்பலமாகி ஆட்சி பெற்று, திக்பலம் பிளஸ் ஆட்சி அப்படின்ற கணக்குல எடுத்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு டைரக்டா தொடர்பு கொள்றாரு. அந்த இடமே ராசிக்கு 2ஆம் இடமா வருது.
அம்சத்துல அவர் வந்து மிதுனத்துல வர்றாரு. ஸோ மற்ற கிரகங்களை கால்குலேட் பண்ணி பாக்குறப்போ சுக்கிரனுக்கு தான் வந்து வெயிட்டேஜ் வருது. அதுக்கு அடுத்தது சந்திரன் வருது, அதுக்கப்புறம் செவ்வாய், சூரியன் அப்படின்னு வருது. ஸோ அவர் வந்து என்னுடைய கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா சுக்கிரன் பிளஸ் சந்திரன் காம்பினேஷன்ல தான் இவர் படிச்சு நாளைக்கு பின்னாடி வந்து தொழில இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எடுக்கிறேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பெருசா இப்போ வந்து 10th வந்து அந்த லெவலுக்கு சோபிக்க முடியும்னு தெரியல. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா பின்னாடி வந்து அவர் ஆர்ட்ஸ் படிக்கணும். சுக்கிரன் வந்து ஆர்ட்ஸ். ஸோ அதனால வந்து பிசிஏ, பிபிஏ இல்ல பிஎஸ்சி ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்ல போறதுக்காக ஒரே அமைப்புகள் தான் இவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கால்குலேட் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயோ புதனோ ரெண்டுமே வரல. செவ்வாய் ஆக்சுவலா சுபத்துவமா தான் இருக்கு, ஆனா அம்சத்துல வந்து அது சனியோட வீட்டுல இருக்கு. ஸோ அதனால பிளஸ் செவ்வாய் வந்து 2 10ஆம் இடத்தோடு கனெக்ட், ராசிக்கோ லக்னத்துக்கோ வரல. செவ்வாய் 22 டிகிரில இருக்காங்க, ராசிக்கு 10ஆம் இடத்தோடு கூட வரல, கனெக்ட் வரல. ஸோ அதனால வந்து ராசிக்கு 11ஆம் இடத்தோடு தான் கனெக்ட் வருது. ஸோ அப்படிதான் போகுது. அப்படி அதனால வந்து பெருசா எனக்கு சொல்ல முடியல. சுக்கிரன் வந்து இன்னொரு சுபத்துவம் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா செவ்வாயோட 4வது பார்வை சுக்கிரனுக்கு இருக்கு. சுக்கிரன் 22 டிகிரி, செவ்வாய் 22 டிகிரி, சுக்கிரன் 29 டிகிரி. ஸோ 5 டிகிரில சுக்கிரன் வந்து செவ்வாய் பாக்குது. ஸோ இப்ப இந்த ஜாதகத்துல நம்ம இந்த ஜெயமுனி தத்துவம்னு ஒண்ணு குருஜி அடிக்கடி சொல்லுவாரு. இந்த ஜாதகத்தில் சுக்கிரனை குரு தொடர்பு கொள்றார். எப்படி அப்படின்னா செவ்வாய் வழியா. சோ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். சோ குருவோட பார்வையும் சுக்கிரனுக்கு கிடைக்குது. ஏன்னா குரு வந்து செவ்வாயை பார்த்து இந்த செவ்வாயை வந்து சுக்கிரனை பாக்குறாரு. ஸோ ஒரு 5 டிகிரிக்குள்ள. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்படி சுத்தி எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் கூட கனெக்ட் தான் ஓரளவுக்கு வருது. அதனால சுக்கிரனோட காரகத்துவத்துல தான் இவர் படிப்பார். பின்னாடி இந்த சுக்கிரனோட காரகத்துவத்துல தான் இவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னோட கணிப்பு. இப்பத்திக்கு ஓடுறது வந்து சனி தசையில சந்திர புத்தி போயிட்டு இருக்கு. ஸோ ஐ எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்கோர்ஸ் வந்து இப்போ 7.5 சனி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் இந்த 7.5 சனி அப்படின்ற மாதிரி படிப்பு டைம்ல வந்தாலே கொஞ்சம் டல் பண்ணிடும் ஆளை. ஸோ இதுல என்ன மைனஸ் அப்படின்னா வளர்பிறை சந்திரனா இருக்கு. தசமி திதியில இருக்கிற சந்திரன் இன்னும் 4 நாள் 3 நாள்ல வந்து பௌர்ணமியாக போகுது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது சனி பார்வையில வந்தது தப்பு. ஸோ அதனால கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. நீச்சனின் வீட்டில் அமர்ந்து சனியோட பார்வையை வாங்கிய பௌர்ணமி வளர்பிறை சந்திரனா இருக்காரு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் என்ன சொல்ற கடுமையை குறைச்சிக்கும். ஆனா அந்த கடுமை 7.5 சனியோட கடுமை இருக்கும். ஸோ அதனால 7.5 சனியில பெருசா கொஞ்சம் இந்த பீரியட்ல ஒரு கொஞ்சம் இது முடக்கிடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கு சில பரிகாரங்கள் ஏதாவது இது பண்ணி ஓரளவுக்கு பெட்டர்மெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். பட் ப்ரிடிக்ஷன் படி கொஞ்சம் டஃபா இருக்கும். படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ண கூடாது, மைண்டை கொஞ்சம் டார்க்கா வச்சிருக்கும், சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். ஸோ அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் டஃபா தெரியுது. அதுக்கப்புறம் இதுதான் சனி தசை வந்து நார்மலா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா வந்து வீடு கொடுத்த புதன் வந்து ஒன்றும் பெருசா ஒன்றும் அந்த லெவல்ல இல்லை. அவரே சனி பார்வையில இருக்காரு. சனியோட கொஞ்சம் 6 டிகிரில பார்வையில வருது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஏன் நான் புதனை வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துட்டு வரல அப்படின்றது அது ரீசனும் அதான். சார் அவர் வந்து 11ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்காரு, 5ல உட்காந்து அப்படின்னாலும் சனியோட பார்வையில வந்து தப்பு. அம்சத்துலயும் சனி அவருடைய வீட்டுல செவ்வாயோட சேர்ந்திருக்காரு. ஸோ அதனால செவ்வாய் புதன் ரெண்டுமே விட்டுட்டு கடைசியா சுக்கிரனை எடுத்துட்டு வந்தேன். படிப்பும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு வந்து ஒரு பெரிய நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா புதன் வந்து அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப சனி தசை ஒன்றும் பெருசா சொல்ற அளவுக்கு இல்லை, நார்மலா போகும். அதுக்கு அடுத்தது வர சனி தசைக்கு அடுத்தது வர புதன் தசையும் மீடியமா தான் இருக்கும். அதுவும் ஒன்றும் பெருசா திருப்பி அகைன் வந்து புதன் எப்படி வரும், நீச்சனின் வீட்டில் அமர்ந்த கிரகத்தினோட தசை அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வர கேது தசை, நீங்க அந்த கேது தசையை திருப்பி அகைன் புதன் தசைன்னு தான் போடணும். புதன் தசைன்னு போட்டீங்கன்னா அது அகைன் திருப்பி வந்து சனியோட பார்வையில வருது, 10வது பார்வையில. ஸோ அதுவும் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். சுக்கிர தசை தான் இவருக்கு கொடுத்து வச்ச தசை. பிற்பகுதியில் வர சுக்கிர தசை அமோகமா இருக்கும், சூப்பரா இருக்கும். 11ஆம் இடத்துக்கு 6ல நம்ம நண்பர்கள் சொன்ன மாதிரி பாதகத்துக்கு 6ல மறைஞ்சு 4ல் திக்பலமாகி குருவோட கனெக்ட், செவ்வாயோட கனெக்ட் பிளஸ் 2 10ஆம் இடத்தோட தொடர்பு வர்றது சுக்கிரன் தான். அதனால பிற்பகுதியில சுக்கிர தசையில சூப்பரா இருப்பாரு. பட் அது வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான டைமா இருக்கு. அன்பார்ச்சுனேட் தான், என்ன தசாபுத்திகளை வந்து சப்போர்ட் பண்ணல. சுக்கிர தசை நல்லா இருக்கும், சூரிய தசை அகைன் மீடியமா இருக்கும். ஸோ இப்படிதான் போகும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கணிப்பு. இவ்வளவுதான் இந்த எனக்கு ப்ரெடிக்ஷன். வேற ஏதாவது ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நான் பின்னாடி எடுத்துக்கிறேன். நன்றி.
சுரேஷ் சார் அருமை அருமை, ரொம்ப நல்லா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. கார்த்திகேயன் சார், நீங்க சொல்றீங்களா? வணக்கம் சார். சார் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்க சார். கேக்குதா கிளியரா? கேக்குதுங்க சார், Headset clear-ஆ போட்டுருக்கேன். கேக்குது, சொல்லுங்க. ஓகே. எல்லாரும் அருமையா பேசினாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் எப்பயுமே வந்து சுபத்துவத்தோட அந்த நடக்கின்ற தசாபுக்தி அமைப்புகளை நான் கணக்கில் எடுத்துக்கிறது. சரியா? இப்ப பையனுக்கு நடக்கிறது வந்து சார் ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாரு, அவயோகரங்கள் 3, 6, 10, 11 இருந்தா நல்லது செய்யும் அப்படிங்கிறது. இது கடுமையான கடக லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு பாதையான சனி வந்து நண்பருடைய வீட்டுல அருமையா இருக்கிறார். மேலும் அவர் நவாம்சத்துல குருவினுடைய வீட்டுல மீன ராசியில் இருக்கிறார். மேலும் குருவின் பார்வையையும் வாங்குறார் ராசியில. ஸோ எப்படி பத்தி பார்த்தாலும் ராசிக்கு 7ல திக்பலம். ஸோ இந்த அமைப்புகள்ல இவர் வந்து 4ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 29 டிகிரியில் இருக்கிறார் சுக்கிரன். அப்ப 4ஆம் பாவகத்துல இருக்கிறாரு, திக்பலத்தோட இருக்கிறாருன்னு அப்படியும் எடுத்துக்கலாம். 5ஆம் பாவகத்துக்கும் போயிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். மேற்கொண்டு செவ்வாய் குருவினுடைய பார்வையை வாங்குறார். ஸோ இவர் வந்து என்ன படிப்பார் அப்படின்னா 10th முடிச்சிட்டாரா முடிக்கலையா? ஆண்டியப்பன் சார், தம்பி தமிழ் சார். 10th என்ன படிக்கிறாருங்க? இன்னும் 10th முடிக்கல சார், இப்பதான் படிச்சிட்டு இருக்கா அப்படி. சரிங்க சரி. சரி, 10th முடிச்சதுக்கு அப்புறம் +2 போக மாட்டாரு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டிப்ளமாவுல மெக்கானிக்கல் சைடு என்ன இந்த மாதிரி இந்த மற்ற எந்த கல்வியும் இவருக்கு வந்து பெரிய அளவுல கை கொடுக்காது. ஏன்னா தசாபுத்தி அமைப்புகள் சரியில்லாத நேரத்துல 4ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு கொடுக்கும். சுக்கிரன் 4ஆம் பாவத்துல கிட்டத்தட்ட அந்த 4ஆம் பாவத்தில் இருக்கிற காரணத்தினாலே செவ்வாயின் பார்வையை வாங்கிய சுக்கிரன் இருக்கிறதுனாலையும் அவரே குருவினுடைய பார்வையும் குருவோட பார்வையும் மிக்ஸ் ஆகுது. அப்ப எந்த வகையில பார்த்தாலும் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அழுக்கான இடங்கள்ல மெக்கானிக் மாதிரி வேலைகள் செய்வதற்கு தான் இவருக்கு படிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா லக்னாதிபதி நன்றாக இருந்தாலுமே அவர் கிட்டத்தட்ட ராசி தந்தையில் இருக்கிறார். என்ன அது வந்து முழுமையான உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னாலும் பூரட்டாதி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டாலுமே என்ன அது வளர்பிறை சந்திரன் ஆகி இருக்கிறதுனால ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, என்ன ஒரு போதுமான சம்பாத்தியத்தை கொடுக்கிற அளவுல லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். சரியா? அந்த அளவுல இது வந்து ஒரு மத்தியமமான பலன்களை தரக்கூடிய ஜாதக அமைப்பு தான் பெரிய அளவுல. ஏன்னா அதிகமான கிரகங்கள் நீசனின் வீட்டில் இருக்கிறது. இப்போ லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் நீசமாகக்கூடாது, ஏதாவது ஒரு வகையில வந்து உச்சமாகணும். சரியா? அந்த வகையில சந்திரனும் ராகுவும் வீடு கொடுத்தவர் வந்து குரு நீசமாகிறாரு. மேற்கொண்டு சூரியனும் புதனும் அவங்க 2 பேருமே நீசனின் வீட்டிலே இருக்கிறாரு. ஆனா குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய நீசன் பார்த்தால் ஒரு நல்ல அமைப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆனா இந்த அமைப்புகளை வந்து பலத்தை கொடுக்கக்கூடிய அளவுல மற்ற கிரகங்களுடைய இருப்புகள் சரியில்லை. ஸோ அதனால இந்த என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நன்மையான அளவுல அதிக சுபத்துவம், அதிகமான வலிமையில் இருக்கக்கூடிய ஒரே கிரகம் சனிதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா 5ஆம் இடத்துல புதன் போய் உட்காருது, புத்திசாலித்தன அறிவாளி. ஸோ மெக்கானிக்கல் டைப்ல படிக்காருன்னா ஒரு வண்டி வாகனத்தை சரி பண்றதோ, இல்ல கார் மெக்கானிக் படிக்கிறதோ, இல்ல ஒரு ஜெனரேட்டர் என்ஜின், ஏன்னா செவ்வாயும் சம்பந்தப்படுறதுனால இந்த ஜெனரேட்டர் என்ஜின் மெஷினரிஸ் வேலை, அதாவது இந்த இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிச்சாருன்னா இவர் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு. அதனால இவர் நடந்துக்கிறத இப்ப நடந்துகிட்டு இருக்கிற தசாபுத்தி அமைப்பு அடிப்படையை பார்த்தாலுமே இப்ப நடக்கிறதே சனி தசை தான். சரியா? அதுக்கப்புறம் வர்றது பாத்தீங்கன்னா புதன் தசை. அதுவும் கிட்டத்தட்ட சனியினுடைய பார்வை ஒரு டிகிரி விலகி இருக்கிறது கரெக்ட் தான். ஆனா அது ஓரளவுக்கு சனியினுடைய பார்வையில குருவினுடைய பார்வையும் சந்திரனுடைய வளர்பிறை சந்திரனுடைய பார்வையும் சனி இருக்கிறது. அந்த சனியினுடைய காரகத்துவமான தொழில் தான் அமையும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல திக்பலத்தோட இருக்கிறார் சனி. அந்த அமைப்புகள்ல அவர் வந்து இப்போதைக்கு பெரிய அளவுல இல்லை என்றாலும், ஏன்னா கடுமையான ஜென்மத்தினை நடந்துகிட்டு இருக்கும் போது 10th எதிர்பார்த்த அளவு மார்க் வராது. ஆனா கண்டிப்பான முறையில லக்னாதிபதியின் வலுவின் காரணமாக, ஏன்னா உயர்கல்வின்றது 9ஆம் இடம், 4ஆம் இடம் அடிப்படை கல்வி ஒரு +2 வரைக்கும் வர்றது, 9ஆம் இடம் உயர்கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப லக்னாதிபதி அங்க போய் உட்கார்றாங்க. 10th திக்கு திணறி பாஸ் ஆகிட்டு மேற்கொண்டு நான் சொன்ன அந்த மெக்கானிக்கல் இல்லைன்னா இயந்திரங்கள், ஆட்டோமொபைல்ஸ் இது சம்பந்தப்பட்ட துறைகளை படித்தாருன்னா இவருக்கு எதிர்கால வாழ்க்கை மிகவும் சிறப்பா இருக்கு அப்படின்றது என்னுடைய சிறிய கணிப்பு. தம்பி சுரேஷ் சொன்ன மாதிரி எடுத்துக்கொண்டாலுமே அந்த சுக்கிரனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூரியனோட அஸ்தங்க நிலைக்கு போயிட்டார். சூரியன் 10 டிகிரி, சுக்கிரன் வந்து 29 டிகிரி இருக்கார். சரியா? அப்ப 13 டிகிரிக்குள்ள
அந்த சூரியனை வந்து இது பண்றாரு. அப்போ நீங்க மெக்கானிக்கல் வேலைன்னு போனதா அங்க எலக்ட்ரிக்கல் வயரிங் இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்ப சூரியனும் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருக்கிறார். அவர் நீசனின் வீட்டில் இருக்கிறார் என்ற அமைப்பை தவிர. அப்ப நீசனுடைய வீட்டுல இருந்தா இது அரசியல் பெரிய அதிகாரம் இப்படிப்பட்ட பதவிகளை போக முடியும். ஆனா நீசனின் வீட்டில் சூரியன் அமர்ந்து சுபத்துவம் அடையனால அதனுடைய குறைந்த அளவு சுபத்துவம், அந்த சனியனுடைய சுபத்துவ பார்வையும் சூரியனுக்கு விடுவதனால எலக்ட்ரிக்கல் இது ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் மெஷினரிஸ்லயே இவர் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளையும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்னுடைய கருத்து இதுதான். வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. என்னுடைய கருத்துக்களை ஏதாவது மாறுபாடுகள் இருந்தால் தைரியமா தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். சார் அருமை அருமை அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. சார் எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட கருத்துக்களையும் நான் சொல்லிடுறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் காலையிலேயே ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். இந்த நீச்சனை நீச்சன் பார்த்தா என்ன பலன் அப்படிங்கிறது எனக்கு அதை பத்தி கரெக்டா தெரியல. அதனால எல்லாரோட கருத்துக்களையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மெசேஜ் போட்டிருந்தேன். எல்லாரும் ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. நல்ல ஜாதகம் சார், அருமையான ஜாதகம். ராகு கேதுக்கள் இருள் கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடையிறது அவ்வளோ நல்ல அமைப்பு இல்லை. அது நம்ம நெகட்டிவா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டாங்க. அதுவே 6-12 அச்சுக்கள் இருக்கும்போது அதோட தசைகள் வந்தா மட்டும்தான் பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தம்பிக்கு ராகு தசையே வராதுங்க. ராகு தசை 2098 தான் வருது அப்படிங்கிறதுனால அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டாம். மற்றபடி நம்ம டைரக்டா வேலை தொழில் இப்போ அட் பிரசன்ட் நடந்துட்டு இருக்கிற தசாவே பாத்தீங்கன்னா சனி தசையில சந்திர புக்தி ஜூலை 2023 இருந்தே அப்பாவையும் பையனையும் ரொம்ப பாதிச்சிருக்குங்க. குறிப்பா அப்பா, ஏன்னா கோச்சாரத்துல ராகு அங்க போயிட்டு இருக்கிறாரு. சனியோட பார்வையில பர்ச்சாட்ல இருக்கு. ஸோ ஜூலை 2023 இருந்து பிப்ரவரி 2025 வரைக்கும் அப்பாவும் சரியும் பையனும் சரி மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பையன் அப்பா மேல ரொம்ப பாசமா தான் இருப்பான், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லக்னத்துல செவ்வாய், நம்ம அதை பத்தி நிறைய சொல்லிட்டோம், அது விட்டுறலாங்க. மணியனை சொன்ன மாதிரி கோபம் வர்றது கூட வாய்ப்பு இல்லைங்க. நீச்சமாகி குருவோட பார்வையில இருக்கும்போது அந்த செவ்வாயினுடைய வேகம் இல்லாம அதுவே விவேகமா அந்த மாதிரி இருக்கிறதுக்கான அமைப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்குங்க. புதன், ஆமாங்க, புதன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, பகை வீட்டுல இருக்கிறாரு. அவரே லக்ன அவயோகி, 3-12ஆம் அதிபதி ஆகுறாரு, குடும்பாதிபதியோட இணைவுல இருக்கிறாரு. ஸோ 2-12, அதாவது இந்த இடத்துல புத ஆதித்ய யோகம்னே நம்ம அதை எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா குடும்பாதிபதியோட விரையாதிபதி சேர்றது அவ்வளோ நல்ல அமைப்பு இல்லை. அந்த தசைகள் வரும்போது குடும்பத்துல செலவுகள் விரயங்கள் அதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கறதுனால அதை பார்த்துக்கணும். சனியோட பார்வையும் அந்த காம்பினேஷனுக்கு இருக்கு. ஸோ புதாதித்ய யோகம் அவ்வளோ ஒன்றும் சிறப்பா செயல்படாது அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பா இருக்கும். நம்ம டைரக்டா தொழிலுக்கு வந்துடலாம். கார்த்திகேயன் சார் ரொம்ப அருமையா சொன்னாரு. இதுல சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கணுங்க. லக்னாதிபதி வலுவா இருக்கிறாருங்க. லக்னத்துல ஒரு நீச்ச கிரகம் 6-10ஆம் இடங்களை பார்க்கும்போது 6ஆம் இடத்துல ராகு கேதுக்கள், அதுவும் வர்க்கோத்தம பலத்தோட இருக்கிறாங்க. ஸோ வேலை அப்படின்னு வரும்போதும் அந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. 10ஆம் இடம் அப்படின்னு வரும்போது 10ஆம் இடத்தை சுக்கிரன் பாக்குறாரு, ஆனா 10ஆம் அதிபதி நீச்சம். ஸோ இந்த இடத்துல 10ஆம் இடம் அதிக சுபத்துவமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். பையன் தொழில் பண்ற அளவுக்கு அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாரு அப்படின்னு கேட்கும்போது இருப்பாரு. லக்னாதிபதி வலுவா இருக்கிறாரு அப்படிங்கிறதுனாலையும் 10ஆம் இடம் வலுவா இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் சொந்தமா தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். சொந்த தொழிலையும் ஸ்ட்ராங்கா பண்ணணும் அப்படிங்கறதான் என்னோட ஒப்பீனியனா இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி நீச்சமாகிறாரு, அதுக்கப்புறம் நீச்ச பங்கம் அடைகிறாரு அப்படிங்கிறதுனால இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார் அப்படிங்கறதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். மற்றபடி வேலை தொழில் அப்படின்னு வரும்போது சார் சொன்ன மாதிரி தான், என்னை பொறுத்த வரைக்கும் சனியை தான் நான் அதிக சுபத்துவமா பாக்குறேங்க. ஏன்னா சனி பாத்தீங்கன்னா நட்பு வீட்டுல இருக்கிறாரு, எந்த பாவ கிரகங்களோட தொடர்பும் இல்லை. செவ்வாய் பார்க்கும்போது நீச்சமாகி அதுக்கப்புறம் நீச்ச குருவோட பார்வை அவ்வளவு வலுவா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் சனியை தான் அதிக சுபத்துவமா எடுக்கிறேன். இந்த இடத்துல சந்திரனுடைய தசமி திதி, வளர்பிறை தசமி திதி சந்திரனுடைய பார்வையை சனி வாங்குறாரு, கூடவே குருவோட பார்வையும் இருக்கு, நட்பு வீட்டுல இருக்கிறாரு. இப்ப செவ்வாய் எடுத்துட்டோம்னா ஸ்தான பலம் இல்ல, நீச்சமாகிறாரு. சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் சனி செவ்வாய் 2 பேரோட பார்வையுமே வாங்குறாரு. அங்க டிகிரி பாத்தீங்கன்னா சனி 8 டிகிரிங்க. 8 டிகிரியில ஒரு 3ஆம் பார்வையா விருச்சிகத்தை பார்ப்பாரு. ஆல்மோஸ்ட் சுக்கிரன் விருச்சிகத்துக்கு போயிட்டாரு. 8 டிகிரி டிஃபரன்ஸ்ல சனியோட பார்வையை சுக்கிரன் வாங்குறாரு. கூடவே சனி செவ்வாயோட இரட்டை தாக்குதல் சுக்கிரனுக்கு இருக்கு அப்படின்னு தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிறேங்க. மற்றபடி சார் சொன்ன மாதிரி சூரியனோட சுபத்துவத்தையும் நான் செக் பண்ணேன். இதுல சூரியனுக்கு சனி பார்வையும் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல சூரியனையும் அதிக சுபத்துவமா என்னால எடுக்க முடியல. சோ என்னை பொறுத்த வரைக்கும் முதல் நிலை சுபத்துவம் சனி, 2ஆம் நிலை சுபத்துவம் அப்படின்னு வரும்போது சுக்கிரன் 10ஆம் இடத்தோட சம்பந்தப்படுறாரு. ஆனா அவருமே சனி செவ்வாயோட சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறதுனால அவரையும் அதிக சுபத்துவமா எடுக்க முடியல. சோ என்னை பொறுத்த வரைக்கும் பையனை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் படிப்பான், இன்டீரியர் டெக்கரேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வால்வ் ஆவான். அந்த மாதிரி தொழில் அமைப்புகள் தான் அவனுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க.
அடுத்தடுத்து தசைகள் புக்திகள் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோங்க. சந்திர தசை உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான தசை தாங்க. ஏன்னா கோச்சாரத்திலயும் சந்திரன் ரொம்ப அடி வாங்குறாரு, ராகுவோட இணைவுல இருக்கிறாரு. இப்போ பேர்த் சார்ட்லயும் சனியோட பார்வையை வாங்கிட்டார் அப்படிங்கிறதுனால சனி புக்தி ரொம்ப கஷ்டமான புக்தி தான். சனி புக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் செவ்வாய் புக்தி ஆரம்பிக்கும். பிப்ரவரி 2025 இருந்து மார்ச் 2026 வரைக்கும். செவ்வாய் புக்தி இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நல்லா இருக்குங்க. செவ்வாய் இப்போ கோச்சாரத்திலயும் செவ்வாய் மேல செவ்வாய் போய்கிட்டு இருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்ல வேளை செவ்வாய் தான் சனியை பார்க்கறாரு. இப்போ கோச்சாரத்துல சனி செவ்வாயை பார்த்தாருன்னா விபத்து, அடிபடுறது அந்த மாதிரி விஷயங்களையும் கொடுத்துருவாரு. அதனால அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி ஓவராலா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல ஜாதகங்க. ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா இருக்கும். புதன் தசையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த சந்திரபுக்தி முடிகிற வரைக்குமே தம்பி மனசளவுல மனசஞ்சலம் அடையக்கூடாது, கெட்ட விஷயங்கள் எதுலையும் இன்வால்வ் ஆயிடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து இருக்கணும். செவ்வாய் புக்தி ஆரம்பிச்சது வந்து நல்லா இருக்குங்க. எக்ஸாம் எழுத போற டைம்ல செவ்வாய் புக்தி தானே நடக்க போகுதுங்க. செவ்வாய் புக்தியில அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ராகு, அதுக்கப்புறம் குரு அந்தரம் வரும். ராகு அந்தரம் குரு அந்தரம் வரும்போது ராகு அந்தரத்துலயுமே கொஞ்சம் மனசு சஞ்சலம் இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. குரு வரும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவர் எப்படி இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் செவ்வாயோட பார்வையை வாங்குறது குரு ஒன்றும் பெருசா பாதிக்காது. கேந்திர பலத்தோட தானே இருக்கிறாரு. அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. குருவினுடைய வீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. 6ஆம் இடம் பாதிக்கப்படுறது நல்லது தானே, நோய் எதிரி கடன்களை கொடுக்காது. 9ஆம் இடம் வலுவா இருக்கு. ஸோ மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஆண்டியப்பன் சார், நீங்க எல்லாம் நிறைய எல்லாருமே இதை பத்தி நிறைய சொல்லிட்டாங்க. நான் சொல்லாத விஷயங்களை மட்டும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். மற்றபடி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க. இல்ல, இடையில குறிப்பிடுவதற்கு மன்னிக்கணும். சார் சொல்லுங்க சார். பேசலாமா? சார் இல்ல, பேசலாம். இந்த பொதுவா பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்தின் தர்ம கர்மாதிபதிகள் யோகம் இருந்துச்சுன்னா அவங்க பொதுஜன தொடர்பு துறையில தான் மேக்சிமம் அதிகமா வருவாங்க. அதையும் பார்க்கணும் நீங்க. இப்போ 9 கூடிய குருவும் 10 கூடிய செவ்வாயும் சமசப்தமா பார்வை. அப்போ இவங்க வந்து பொதுஜன தொடர்புல ஈடுபடக்கூடிய அமைப்புகள் தான். அதை வச்சுதான் நான் சனியினுடைய காரகத்துவத்தை நான் கொண்டுட்டு வந்தேன். இங்க செவ்வாய் குரு பார்வை இல்ல, ஏதோ சமசப்தமா இல்ல வேற ஏதாவது குரு மட்டும்தான் செவ்வாயை பாக்குறது, செவ்வாயோட தொடர்பு குருவுக்கு இல்ல அப்படின்னா இவர் வேற மாதிரி வந்திருக்கும். ஆனா ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் லக்னத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க கண்டிப்பான முறையில வந்து பொதுஜன தொடர்புல தான் வேலைக்கு போவாங்க. அவங்களுடைய வேலை அமைப்புகளும் அந்த மாதிரி தான் இருக்கும். அது அரசு துறையில வேலை பார்க்குற எந்த ஜாதகமே எடுத்துக்கங்களேன். நீங்க பொதுஜன தொடர்புல ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறவரு, இல்ல வேற ஏதாவது இபியில வேலை பார்க்குறவங்க, எந்த பொதுத்துறை சார்ந்த பொதுஜன தொடர்பு சார்ந்த எந்த துறை எடுத்துட்டாங்களும் அதனுடைய கிரகங்களுடைய சுய பலத்தோடையும் அதனுடைய ஒளி வீச்சின் தன்மையை பொறுத்தும் அவங்களுடைய நிலைகள் அமையும் அப்படின்றது அமையும். அப்போ இங்க வந்து சனியை தான் அதிக சுபத்துவமா இருக்கு. அது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனாலையும் அது வந்து ராகுவுக்கு கேந்திரங்கள்ல சந்திரனும் சனியும் இருக்கிறது ஒரு அமைப்பு வந்து, அப்ப சந்திரனும் சனியும் எடுத்தாலும் குடிக்க கூடாத திரவங்கள், அப்பதான் அது பெட்ரோல்னு வரும். அதனாலதான் என்ஜின் ஒரு வார்த்தையை சொன்னேன் நான். சரியா? அப்போ இந்த நீர் சம்பந்தப்பட்ட துறையில குடிக்கக்கூடாத திரவங்கள் எதுன்னு கேட்டால் பெட்ரோல். அப்ப வண்டி வாகனங்கள் எல்லாமே எதுல ஓடுது? பெட்ரோல் டீசல்ல தான் ஓடுது. இன் ஃபியூச்சர்ல வந்து நம்ம என்னன்னா எலக்ட்ரிக் பைக் அதிகமா யூஸ் பண்ணுவோம். அங்கன்னா நான் சூரியனை அந்த சுக்கிரனோட சேர்ந்த 4ஆம் பாவம் வளர்த்திருக்கல. அப்ப 4ஆம் பாவம்னா என்ன? வீடு மனை வாகனம் அப்படி சொல்றதுல வாகனத்தை சேர்த்துக்கலாம். அங்க 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானாதிபதி லக்னத்தில் அமர்ந்து அந்த 4ஆம் பாவ அதிபதியை பார்க்கறதும் குருவின் பார்வையை வாங்கி பார்க்கறதும் ஒரு வகையில அந்த அமைப்புகளை கொண்டுட்டு வர்றதுதான் என்னுடைய கணிப்பு. இது நான் 2-3 ஜாதகத்துல இந்த மாதிரி நான் எடுத்ததுல எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. அதை வச்சுதான் சொல்றேன். இந்த தர்ம கர்மாதிபதிகள் யோகம் அப்படின்றது கண்டிப்பான முறையில பொதுஜன தொடர்பு இல்லாம அவங்க வாழ்க்கையில இருக்கவே முடியாது. ஸோ இதுதான் சொல்லக்கூடிய பாயிண்ட். இது யாரும் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இதைத்தான் சொல்ல விரும்பினேன். ஓகே, நன்றி சார். அருமைங்க. தர்ம கர்மாதிபதி யோகம் பத்தி நம்ம யாரும் பேசல. ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் என் சைட்ல இருந்து சனியை சுபத்துவமா எடுத்து எல்லாருக்கும் சொல்றேன். குருவோட பார்வை சனிக்கு எங்க இருக்கு? சந்திரனோட பார்வை இருக்குங்களே. நீங்க சந்திரனோட பார்வை தான் இருக்கு. ஆமா, தசமி சந்திரனோட பார்வை தான் இருக்கு. ஆமாங்க. சரி சுரேஷ், நீங்க வந்து இது டிஸ்கஸ் பண்ண வேணாம். நம்ம தனியா வேணா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அவங்க கேட்கறதுக்கு மட்டும் அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம். இல்ல பிஃபோர் நம்ம வந்து ஃபர்தர் டிஸ்கஷனுக்கு ஃபைனலிஸ்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட். சந்திரனோட பார்வை தான் சனிக்கு இருக்கு, குருவோட பார்வை சனிக்கு இல்லை. 15 டிகிரிக்குள்ள வரல. கரெக்ட். நீங்க என்ன இல்ல அவயோக கிரகங்கள் அதிநட்பு வீட்டுல போய் உட்கார்ந்தா அந்த அதிநட்பு வீட்டுல உட்கார்ந்தோடைய காரகத்துக்கு நல்லா செய்யும் நான் பார்த்த வரைக்கும்.
அவயோக கிரகம்னா கடக லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத சனி தன்னுடைய அதி நண்பரான புதனுடைய வீட்டுல போய் உட்கார்றது, அது உபஜயஸ்தானம் 3ஆம் பாவத்துல உட்கார்ந்துகிறது என்ன, அது வந்து ஒரு நல்லது ஒரு அமைப்பு. சரியா? இந்த அமைப்புகளை பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் சனியை வந்து எடுக்கிறேன். நீங்க இந்த மாதிரி டிகிரி வயசுல சில இடங்கள்ல ஒரு கான்ட்ரிபியூஷனா இங்க நவாம்சல் எடுத்துக்கிட்டாங்க, அங்க சனி வந்து எங்க போறாரு அப்படின்னா இங்க மீன ராசியில இருக்கிறாரு. மீனத்துல வர கரெக்ட். ஆமா, மீனத்துல வர்றாரு. அப்போ இங்க கிட்டத்தட்ட அது நேர் சமசப்தமா இந்த மாதிரி அமைப்புகள்ல வரும் பொழுது இல்ல லக்னாதிபதியை வலுவு குறை செய்து சனி தான் வலுக்கிறார். ஆனா தசமி திரியை தாண்டிச்சார் அப்படிங்கிறோம்னா அது வந்து சந்திரன் வலுவுடனே இருக்கிறார் என்ற அமைப்பு தான் எடுக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட பௌர்ணமியை நீங்களே சொன்னீங்க, பௌர்ணமி எடுக்கிறதுக்கு ஒரு 3 நாளோ 4 நாளா தான் இருக்கு. தசமி திதினா ஒரு 4 மணி நேரத்துல அடுத்து வந்து இதுக்கு ஏகாதசி திதிக்கு போயிடுவாரு. அப்போ கிட்டத்தட்ட சந்திரனும் வலுவாகத்தான் இருக்கிறார். ராசிக்கு அவர் வந்து 12, 11 கூடியவர். அவர் போய் 7ஆம் பாவத்துல திக்பலம் ஆகிறார். 9ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்றார். 10 கூடிய ராசிக்கு 9ஆம் பாவத்தோட சனி தொடர்பு கொண்டு அதே சமயத்திலையும் ராசிக்கு 10ஆம் இடத்தான குருவின் பார்வையில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ என்னை கேட்டீங்கன்னா இவர் 10th படிக்கிற போது எதிர்பார்த்த மார்க் வராது. அதனால வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு டிப்ளமோ கோர்ஸ்லயோ இல்லை ஏதாவது ஒரு ஐடிஐல இந்த மாதிரி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள்ல வண்டி வாகனம் ஆட்டோமொபைல்ஸ் இது மாரி சேர்த்து விட்டாங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு என்னுடைய ஐடியா. பட் இது நீங்க சுபத்துவ காரகத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம அவங்களுக்கு கரெக்டான பதில் சொல்லிடுவோம். அப்ப நடக்கிறது நம்ம அப்ப மாத்திடுவோம். கரெக்ட். நான் வந்து நீங்க சனிய வந்து குருவோட பார்வையில வச்சு பலன் நம்ம சொல்லிட வேணான்றதுக்காக தான் இப்பயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க இண்டிவிஜுவலோட வியூ தான். சரி, ஓகே, அது உங்களுடைய கருத்து. மணியண்ணா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, உங்களோட கருத்து என்னங்கண்ணா? இல்ல ஒண்ணும் இல்லைங்க, அவங்க கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படிங்கறத என்னோட கருத்து. ஓகேங்கண்ணா, நல்லதுங்கண்ணா. அனிபன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாருமே ரொம்ப அருமையா சொன்னாங்க. இதுலயே ஒருபடி மேல போய் மணி சார் வந்து ரொம்ப அருமையா என்னுடைய கருத்து மாதிரி ஓரளவுக்கு நான் கணிச்ச மாதிரி ஓரளவுக்கு அருமையா சொன்னாரு. கருத்து பரவாயில்ல, அருமையான கருத்து. இந்த பையன் வந்து 1வது சேகங்காட்டியுமே 247 எழுத்து தமிழ் எழுத்தையும் கத்துக்கிட்டு 1வது போய் சேர்ந்தாலும் படிப்பு இதுவரை நல்லா படித்தேன். அப்போ மணி சார் சொன்ன மாதிரி இப்போதான் கொஞ்சம் விளையாட்டு போய் அந்த போர்ட்ஸுக்கு போகிறோன்ட்டு கபடி இந்த மாதிரி அந்த கபடி ஓட்டப்பந்தயம் அது மாதிரி போயிட்டு அந்த விளையாட்டு பற்றியாக கொஞ்சம் இப்போ கொஞ்சம் தான் படிப்பு மத்தியமாக தெரியுது எனக்கார. இப்போ 10th படிக்கும்போது ஆனால் வந்து நம்பர் 1 படித்தவன், 1ஆவதுலேருந்து இதுவரையும் நல்லா படித்தவன். ஆனால் போர்ட்ஸுக்கு போயிட்டு இருக்கேன், நான் போலீஸுக்கு போவேன் இல்லைன்னா மிலிட்ரிக்கு போவேன் அப்படின்ட்டு படிப்புல கவனம் செலுத்தாம இதுல ஓட்டப்பந்தயம் இது மாதிரி நிறைய ஊருக்கு எனக்கு தெரியாமே அந்த யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து அங்கிட்டு சண்டால ஒழிச்சு வச்சுட்டு படிக்கிற அந்த 10th நல்லா படுறா அப்படின்னு சொன்னோம்னா படிக்கிறேன்ட்டு அங்கிட்ட எனக்கு தெரியாம அங்கிட்ட ஒழிச்சு வச்சு எடுத்து யூனிஃபார்ம் எடுத்துட்டு ஓட்டப்பந்தயம் கபடி போட்டி இதுக்குள்ள போயிடுறேன். அதனாலதான் சார் கூப்பிட்டு இது என்னோட பையனோட ஜாதகம், அதனாலதான் எல்லாத்துக்கும் சொல்லாம சொல்லியிருக்கேன். இது என் பையன் ஜாதகம் தான். இருந்தாலும் மணி சார் ஒருபடி மேல போய் ரொம்ப கருத்துக்களை எனக்கு இதெல்லாம் சங்கடப்பட வேண்டாம், வந்து கரெக்டா சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்னோட கருத்து, மறுபடியும் எல்லாருமே அருமையா சொல்லியிருக்காங்க, அதுல எந்த மாற்றம் இல்லைங்க சார். சார் நல்லது, ரொம்ப அருமைங்க சார். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அவர்கிட்ட சார்கிட்ட கேட்கலாங்க. வேற கேள்வி ஒண்ணு இல்லை சார், வேற கேள்விகள் எல்லாமே அருமையா எல்லாம் எனக்கு நானும் ஒரு சோதரனால எல்லாம் அருமையா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் அருமையா சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. வேற ஒண்ணு கேள்வி ஒண்ணு கேட்கற மாதிரி இல்லைங்க சார், எல்லாமே கருத்து வந்துருச்சு. நானும் ஒரு சோதரர் தான், இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை சொல்றேன், கொஞ்சம் கேட்டுங்க. சுக்கிரன் 4ல இருக்குது, அதுல புலிப்பான்லே அடைந்துட்டேன் இன்னும் ஒரு அறையை கேளு, அப்பனே அசர்குரி 4 சீரப்பா செல்மதியின் செல்வம் செல்வனுக்கு யோகங்கள் கூற கேளு, வாரப்பா வாகனங்கள் பூமி உள்ளான் பலமான போகலாடா வையகத்தில் கூறப்பா கொடுஞ்சல் என்பது கூறுவாய் குலவிக்கு யோகம்னு யோகமான சாதகம். வண்டி வாகனம் வீடு எல்லாம் வரக்கூடிய அமைப்புன்னு ஒரு கருத்துக்கள் படிச்சவன். அதே மாதிரி செவ்வாய் வந்து லக்கணத்திலே இருக்குது, குரு பார்வை இருக்குது. இருந்தாலும் குரு வந்து நமக்கு வந்து 1, 5, 9 சொல்லக்கூடிய அமைப்பு 1ல இருக்குது. அதனால செவ்வாய் வந்து கடகத்துக்கு யோகத்தை தரும் அப்படின்னு என்னுடைய கருத்து. சார் மியூட் ஆயிட்டீங்க, கைப்பற்றுச்சுன்னு நினைக்கிறேன், அன்மியூட் பண்ணிக்கங்க. ஓகே, என்னுடைய கருத்து வேற ஒண்ணு இல்லைங்க சார். எல்லாரும் அருமையா சொன்னீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க சார். உங்க கருத்துக்களை சொல்லுங்க, அவ்வளவுதான். ஓகேங்க சார். சங்கர் சார், கண்ணன், மணியண்ணா, சுரேஷ் சார், கார்த்திகேயன் சார், சார்ட்ட ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாங்க. கேள்வி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, என்னோட கேள்வி எல்லாம் கிடையாது. இல்ல நான் பேசிடுறேன்.
இப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல அதுக்கான யூனிஃபார்ம் போடுவாருன்னு சொன்னேன். அப்ப வந்து அது எதுக்குன்னு காரணம்னா எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆகி தான் வரும். தர்ம கர்மாதிபதி வந்து அது போலீஸ்ல போய் சேர்ந்தாலும் சரி, மிலிட்டரியில போய் சரி, அது வந்து பொது ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு துறை தான் இல்லையா? ஆமாங்க சார். நாட்டுக்காக ஆமா, போய் கண்டிப்பா ஒருத்தர் கரெக்ட் வந்து தாங்க. நாட்டுக்காக போய் ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ் துறையில இருக்கிற மிலிட்டரியில போய் சேராரு அப்படின்னா அது இந்த கர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு இது லக்னத்தோடையோ லக்னாதிபதியோ தொடர்பு கொண்டு விட்டாலே அவங்களுக்கு வந்து பொது ஜனத்தில் பாதுகாக்கக்கூடிய இல்ல அவங்க சேவைகள்ல ஏதாவது ஒரு வழிகளை வந்துருவாங்க. அது மெடிக்கல் துறையாக இருக்கலாம், இல்ல மிலிட்டரியாக இருக்கலாம், இல்ல போலீஸாக இருக்கலாம், இல்ல அரசியல் சம்பந்தப்பட இல்ல வார்டு கவுன்சிலராக கூட இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அந்த மற்ற கிரகங்களுடைய ஆதிபத்தியம் அதனுடைய வலுவை பொறுத்து, சுபத்துவத்தை பொறுத்து. அதனாலதான் நான் இதை சொன்னேன். ஸோ இவரே மிலிட்டரிக்கு போனாலும் வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஒரு ராக்கெட் லான்ச்சரு, ஏன்னா சூரியன் சுபத்துவம்னு சொல்லிட்டேன். தோட்டாவோட குண்டு வந்து எப்படின்னா நெருப்பு பட்டு தான் தெரிக்கும். ஸோ அங்கதான் நான் வந்து நீர் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயாக இருந்தாலும் அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு துறையில வருவாரு, எலக்ட்ரிக்கல் லைன்ல வருவாரு அப்படின்னு சொன்னது. சரியா? இந்த அமைப்புகள்ல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொன்னதுக்கு ஓரளவுக்கு அவர் ஆண்டியப்பன் சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன். சுரேஷ் இப்ப நீ பேசலாம். என்னுடைய பாயிண்ட் வந்து அவர் கண்டிப்பா சுக்கிரனோட காரகத்துவத்துல தான் முதன்மைத்துவத்துல தான் வரணும். வண்டி வாகனம் அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளதான் வரணும். அதுக்கப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் தான் மத்த கிரகங்கள் வருது. சோ அதனால வந்து சோ நான் சொன்ன மாதிரி படிப்பு வந்து பெருசா இல்லைனாலும் இந்த ஆர்ட்ஸ் அந்த மாதிரி இல்லைன்னா வந்து அண்ணன் சொன்ன மாதிரி இந்த டிப்ளமோ அந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி துறைகள்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் படிச்சுட்டு சுக்கிரனோட முதன்மை காரகத்துவத்துல தான் இவர் கண்டிப்பா இருக்கணும். அது கூட சந்திரன், அது கூட அதுக்கு அடுத்து செவ்வாய் அப்படி இப்படியும் ஆட் பண்ணி ஃபைனலா ஒரு தொழில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மத்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் சேம் தான். நான் என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ்ல இருந்து எதுவும் சேஞ்ச் ஆகல. இதுதான் என்னோட ப்ரிடிக்ஷன். ஓகேங்க சார். ஓகேங்க. கண்ணன், சங்கர் சார் உங்களுக்கு ஏதாவது? கண்ணனுக்கு வேலை வந்து சங்கர் சார் உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது? இது வந்து இந்த பாயிண்ட் வந்து நான் நோட் பண்ணி வச்சேன். அதுல நம்ம நிறைய பாயிண்ட் சொல்றதுல சொல்லல. இது என்ன விஷயம் அப்படின்றத நான் அந்த விஷயத்த மட்டும் ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ராசி. இப்ப ராசி வந்து சந்திரன் 1 டிகிரி அப்படின்றப்ப உங்களுக்கு கும்பம் கணக்கு வந்துருதுங்க சார். கும்பத்துக்கும் செவ்வாய்க்கும் கணக்கு பாத்தீங்கன்னா சஷ்டாங்கம் வருது. சஷ்டாங்கம் வரும்போது அந்த செவ்வாயும் சந்திரனும் சஷ்டாங்கமா இருந்து சந்திரனும் நல்லா இருந்து செவ்வாயும் நல்லா இருக்கும் போது கண்டிப்பாக அவர் வந்து அதீத ஒரு கோபம், நல்ல போஸான ஒரு விஷயங்கள் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது அந்த காவல்துறை சங்கோட ஃபீல்ட்ல ஒரு ஈர்ப்பு வந்துடுதுங்க சார். அந்த இதை வந்து நான் 2-3 விஷயங்கள்ல நான் நோட் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்டையும் நோட் பண்ணி வச்சேன். நம்ம கண்ணியோ சொல்லும் போது இந்த பாயிண்ட் நான் விட்டுட்டேன். கண்டிப்பா நல்லா வரும் சார், இருக்கும். ஆனா இப்ப நான் இது வந்து இது பாத்தீங்கன்னா சனி திசையில சந்திர புத்தி, ஏன்னா மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்த நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அது அந்த அளவுல இதுல சக்சஸ் கொடுக்குமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி மெஷினரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்போ அந்த விஷயத்துல எடுத்துட்டு போகும். அப்படி இல்லைன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும்போது கண்டிப்பா இவருக்கு ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா இந்த பொதுனோட விஷயங்கள் கெட்டிருக்கு, மற்ற விஷயங்கள் எதா இருந்தாலும் அந்த அடுத்த தசை வரக்கூடியது அதுதாங்க. அப்ப அந்த தசை சம்பந்தப்பட்ட வேலை விஷயங்கள் தானே நமக்கு வரணும். இப்போ உங்களுக்கு இப்ப சனி பகவானோட தசை இருக்கு, செவ்வாய் உங்களுக்கு போகுது. அப்ப அந்த சனி சந்திரன் வந்து உங்களுக்கு படிக்க விடல, கரெக்டுங்களா? அப்ப அந்த தசை புத்தி உங்களுக்கு இப்ப வேலையை காட்டுது. அப்ப அவர் வேண்டாம்னே சொன்னாலும் அந்த ஃபீல்ட்ல இழுத்துட்டு வரும் அப்படின்றதுதான். ஓகே, அந்த விஷயத்துல போக மாட்டாரு, ஓகே தான், ரைட் தான். இப்ப சனி தசையில சந்திர புத்தி, அந்த மைண்ட் டிஸ்டர்பன்ஸ், படிக்க முடியல, அப்ப தசையும் புத்தி வேலை செய்யுது, ரைட்டுங்களா? ரைட்டு. அதே போல அப்ப புதன் தசை வர்றப்ப புதனோட ஃபீல்ட்ல வருவாரு அப்படின்றத நான் பாக்குறேங்க. ஆக இப்ப சனி தசை முடிஞ்சு உங்களுக்கு புதன் தசை அப்படின்றது படித்து 4 வருடங்கள் கழித்து கரெக்டா வருதுங்க. இவரோட வாழ்க்கையில கரெக்டான டைம் அப்படின்றப்ப புதன் தசை வருதுன்னா புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர் படித்து, சப்போஸ் சைட்லயாவது இவர் படித்து வைத்து கொண்டால் புதன் தசையில இவருக்கு ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா நன்மை இருக்கும் அப்படின்றத நான் பாக்குறேன். இவருக்கு போலீஸ் மற்ற விஷயங்கள்ல அந்த இதுக்கு போறதோ ஓகே, ஆல்ரெடி இப்ப என்ன படிச்சுட்டு இருக்காரோ எல்லாமே ஓகே தான். ஆனா நான் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்டா சொல்ற விஷயம் என்னன்னா, தசை அமைப்புகள் கண்டிப்பாக அதோட சம்பந்தப்பட்ட
ஒரு வேலை தொழில் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல சைட்லயாவது இழுத்துட்டு போகும் அப்படின்ற அளவுல பொதுவான விஷயங்களை இவர சைட்லயாவது அட்லீஸ்ட் படிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத நான் கணிக்கிறேன் சார். சனியோட விஷயங்கள் இப்போ வந்து போறது, அந்த சந்திர புத்தி போறது உங்களுக்கு மனக்குழப்பம், அந்த படிப்புல கவனம் சிதறல்ன்ற வகையாக நம்ம எல்லாருமே சொன்ன மாதிரி அவருக்கு அந்த நாட்டம் இருக்கு. அந்த போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை போறதுக்கான ஈர்ப்பு என்ன எதனால இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது சந்திரனும் உங்களுக்கு செவ்வாயும் சஷ்டாங்கமும் வருது. சந்திரனும் உங்களுக்கு குருவோட வீட்டுல இருக்கு, செவ்வாயும் உங்களுக்கு ஒரு குருவோட பார்வையில் இருக்கு, நல்ல சுபத்தன்மையானால அப்ப சஷ்டாங்கமும் சுபத்தன்மை இருக்கும்போது அந்த ஃபீல்ட்ல அவருக்கு ஈர்ப்பு இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேங்க. இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கா கணித்து தான் நம்ம அவர் என்ன ஃபீல்ட்ல போலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த விஷயங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த விஷயங்களை சொல்றேன். இதை அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம், ஃபியூச்சர் அவங்கள பார்த்து பண்ணிக்கணும் சார். அவ்வளவுதான் சார். சார் நல்லது நல்லதுங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அதாவது இப்ப நம்ம குரு சுக்கிரனை மட்டுமே சுபர்கள், அவங்களோட பார்வை மட்டுமே சுபத்துவம் அப்படின்னு எடுத்தா போதுமா? தசமி திதியில இருக்கிற சந்திரன் எவ்வளவு ஒளிநிலையோடு இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அந்த சந்திரனோட பார்வை சனியை சுபத்துவப்படுத்தாதா? சார் ரைட்டு தாங்க சார், நீங்க சனி ஓடுறது கரெக்டு தாங்க சார். இருந்தாலும் அந்த சந்திரன் பாதிக்கப்பட்டுருவாரு இல்லைங்களா? இல்ல இல்ல நான் சங்கர் சார் நான் சுரேஷ் சாருக்காகவும் இந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா சுரேஷ் சார் வந்து குருவோட பார்வை டிகிரி படி குருவோட பார்வை இல்ல சந்திரனோட பார்வை அப்படிங்கறத என்னோட கேள்விங்க, வேற ஒண்ணும் இல்ல. சண்முகம் நான் ஆன்சர் பண்ண வந்தா கண்ணன் ஆன்சர் பண்ணிட்டாரு, அதனாலதான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்க கேட்டது கரெக்ட் தான். தசமி தேதியில இருக்கிற சந்திரன் வந்து குருவுக்கு ஈக்குவலா வேலை செய்வார் தான். ஆனா நீங்க இந்த இடத்துல வந்து என்ன சொல்றது, குருவா சனியா சுக்கிரனான்னு பாக்குறப்ப சனிக்கு ஸ்தான பலம் இல்ல, சரி இப்போ சுக்கிரனுக்கு தான் ஸ்தான பலம். முதன்மை பாவர்கள் அப்படின்னா நம்ம செவ்வாய் சனியை சொல்றோம். நீங்க டிகிரி வைஸ் பாருங்க, சனி சுக்கிரனை பாக்குறாரு, 3ஆம் பார்வையா பாக்குறாரு, செவ்வாய் பாக்குறாரு. அப்ப நீங்க எப்படி சுக்கிரன் வந்து எந்த விதமான பங்கமும் இல்லாம, அதுவும் ஆல்மோஸ்ட் சந்தியில இருக்கிற கிரகம் எப்படி முழு பலத்தோட தன்னோட ஆதிபத்திய திருப்பியும் ஓகே கரெக்ட், சூப்பரான கொஸ்டின். நீங்க திருப்பி மறந்துடுறீங்க, செவ்வாயும் சனியும் இந்த இடத்துல தனது பார்வையால பெருசா கெடுத்துட மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் சுபத்துவம் கெடுக்க மாட்டாங்கன்னாலும் பவர் தானேங்க சார். சனி செவ்வாய் ஒரு அது கரெக்ட் தானே, பாக்குறது தப்பு தானுங்க, அதுக்காக சொல்றேன். இல்ல அது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ரெண்டு பேரும் சுக்கிரனை இம்பாக்ட் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. சுக்கிரனுக்கு மீறி இவங்க ரெண்டு பேரும் ஸ்தான பலத்தோட இல்ல, பிளஸ் 2 10ஆம் இடத்தோட வேற யாருக்கும் கனெக்ட் இல்ல. அதனாலதான் சுக்கிரனோட காரியத்துல தான் உறுதியா இருப்பாருன்னு நான் சொல்றேன். கரெக்ட் தான் சார். என்னோட ஒப்பீனியன், அதாவது ஒப்பீனியன் கண்டிப்பா மாறுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எந்த விதமான பங்கமும் இல்லாத, செவ்வாயோட தொடர்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி நட்பு வீட்டுல இருக்கிற சனி எனக்கு அதிக சுபத்துவமா தெரியுறாரு. அதுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. அதனாலதான் நான் சனியோட இது கரெக்ட் தான், உங்களோட வியூவும் கரெக்ட். ஆமாங்க, இதுக்கு அடுத்த லெவல்ல நீங்க வந்து ஸ்தான பலத்தை கனெக்ட் பண்ணணும், 2 10 இடத்தை கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத என்னோட பாயிண்ட். கண்டிப்பாங்க சார். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் சந்தியில நின்னுச்சுன்னா, ஆண்டியப்பன் சார் சொன்னாரு எல்லாம் ஓகே தான். இதுல நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம நெகட்டிவ் விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கறது தான் நான் யோசிப்பேன். இந்த இடத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷம் அடைவார். அப்படிங்கிறப்போ 4ஆம் இடம் வீடு, வாகனம், படிப்பு, அம்மா, இந்த வழியில தம்பிக்கு ஏதாவது ஒரு டிஸ்சாட்டிஸ்பாக்சனை கொடுத்துட மாட்டாரா? ஏன்னா அவரும் ஜோதிடர் அப்படிங்கறதுனால நிறைய விஷயங்களை அவரும் அனலைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இன்ஃபேக்ட் இதை வந்து ஒரு நல்ல விதமா தான் எடுத்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சந்தியில நிக்கிற சுக்கிரன், 4ஆம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற சுக்கிரன், சனி செவ்வாய் 2 பேரோட காம்பினேஷன் பார்வையை வாங்குற சுக்கிரன் எந்த அளவுக்கு நம்ம வந்து இவ்வளவு வலுவா இருப்பார் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, கேந்திராதிபத்திய தோஷம் பாபர்களோட கனெக்ட் வந்தாலே அது கேந்திராதிபத்திய தோஷம் இல்ல. சோ அதனால நீங்க கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். செவ்வாசனி பாக்குறதுனால அது விலகிரும். செவ்வாசனி காம்பினேஷன் வந்துடுச்சு, ஆனா செவ்வாசனி வந்து சுக்கிரனை கெடுக்க முடியாது. அந்த லெவலுக்கு அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. நீங்க இங்க பாருங்க, இந்த ஜாதகத்துல சுக்கிரனோட 2 வீடுகள் சுபத்துவமா இருக்கும். குருவோட பார்வையில ரிஷபமும் சுக்கிரனோட இருப்புனால இதுவும் 2 வீடுமே சுபத்துவமா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் இந்த ஜாதகர் சுக்கிரனோட இதுல வருவார் அப்படின்னு. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், யாரோ மணியை யாரோ பேசும்போது சொன்னாங்க ராகு வந்து சிறப்பா பலன் செய்யும் இவருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. யாரோ சொன்னாங்க, சரியா நோட் பண்ணல. நீச்சனின் வீட்டில் அமர்ந்த ராகு வந்து நல்ல பலன் செய்யும். அப்படி இல்ல, நீச்சனின் வீட்டில் அமர்ந்த ராகு செய்ய மாட்டார், நீச்சனோடு இணைந்த ராகு தான் செய்வாரு. சோ நம்ம ரூல் என்னன்னா, ராகுக்கு எதுக்கு வீடு கொடுத்தவர்கள்
பாபராவே ஆனாலும் உச்சமாகணும் அப்படின்றதுதான் ரூல். சோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து ராகு கேதுக்கள் உச்சனோட வீட்டுல தான் உட்காரணும். நீச்சனோட வீட்டுல உட்கார்ந்தா பலம் இழந்துருவாங்க. ஓகே ஓகேங்க. மணியன் ஏதோ சொல்ல வந்தாரு. மணியன் இந்த இடத்துல என்னுடைய இன்னொரு கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். சொல்லுங்க எப்படின்னு சார். கேட்டீங்கன்னா, இல்ல இந்த இடத்துல நான் இன்னொரு கருத்தையும் பதிவு பண்ண விரும்புறேன். எப்படின்னா, இங்க அதிக சுபத்தன்மை அடைந்த கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அதிக சுபத்துவம் இல்ல, அதிக சுபத்தன்மை அடைய செய்யும் கிரகம் எதுன்னு கேட்டா, இங்க முதல்ல வந்து இந்த ஜாதகத்துல சந்திரன் தான். எப்படின்னு கேளுங்க. இது வளர்பதி சந்திரனாக தசமி தேதியை தாண்டிட்டாரு. சரியா? தசமி தேதியாக குரு வந்து நிஷ்பலமும் ஆகி நீசமும் ஆகிறார். ஸோ குருவினுடைய பார்வை இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 20-25% தான் குரு பார்வை நன்மை செய்யும். இங்க செவ்வாயும் கிட்டத்தட்ட 10ஆம் பாவத்துல இருந்தா தான் திக்பலம். இங்க லக்னத்திலேயே இருக்கிறார். சரியா? அந்த 10ஆம் பாவத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ராசிகள் கடந்து வந்து விட்டார். ஸோ அங்க செவ்வாய்க்கும் பலம் இல்லை. சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியனும் புதனும் நீசன் வீட்டில் இருக்கிறார். அப்ப அதுக்கும் பலம் இல்லை. இப்போ சுக்கிரனை எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரன் வந்து 4ஆம் பாவத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கிட்டத்தட்ட அவர் வந்து 5ஆம் பாவத்தை நெருங்கிட்டார். மேலும் அவர் வந்து சூரியனை சுபத்துவப்படுத்தி தான் வலுவார். இங்க கேந்திராதிபத்திய தோஷம்லாம் வேலை செய்யாது. எல்லாருமே சொன்ன மாதிரி சனியோட காம்பினேஷனும் செவ்வாயோட காம்பினேஷனும் ஒரு கேந்திராதிபத்தியத்துக்கு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த கேந்திராதிபத்திய தோஷம் அடிபட்டு விடும். கேந்திராதிபத்திய தோஷம் இல்லை. இங்க வந்து கடக லக்னத்துக்கு 5-10 செவ்வாய். ஸோ ஒரு கேந்திர அதிபதிக்கு ஒரு கோணாதிபதியோடைய தொடர்பு கிடைச்சாலே அது வந்து கேந்திர தோஷம் வேலை செய்யாது. கேந்திர கோண அதிபதிகளின் தொடர்பு அப்படின்ற வகையில போயிடும். எந்த வழியில பார்த்தாலும் இங்க எந்த ஒரு கிரகத்தையும் சுபத்தன்மை அடையக்கூடிய வலு வந்து சந்திரனுக்கு மட்டுமே உண்டு நிச்சயமாக. ஏன்னா அது மீன ராசியில இருக்கிறதுனால லக்னாதிபதியே வளர்பிரையாகி சுபராகி 9ஆம் இடத்துல நீங்க 1 டிகிரின்னு எடுக்க வேணாம். அது வளர்பிரை சந்திரன், அவ்வளவுதான். அப்ப தசமி தாண்டி எடுத்து போனோம்னா கிட்டத்தட்ட கும்பத்தில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மீனத்தை எடுத்தாலும் சரி, அது 9ஆம் பாவத்தை நெருங்கிடுச்சு. அப்போ எந்த ஒரு கிரகத்தின் இருக்குது ஜாதகத்துல, எந்த ஒரு கிரக சுபத்தன்மைப்படுத்தக்கூடிய குருவே முதன்மை சுபகிரகம் என்றாலும் இங்க வந்து இந்த ஜாதகத்துல எது அதிக சுபத்தன்மைப்படுத்தக்கூடிய கிரகம் எடுக்கிறதுன்னு சந்திரன். அந்த சந்திரனுக்கு ஏன்ல, ஏன்னா நீங்க திருமண அமைப்புகள் பார்க்கும்போது லக்னத்துக்கும் பாக்குறீங்க, ராசிக்கும் பாக்குறீங்க. ராசிக்கு 7ல சனி இருக்கு, ராசிக்கு 7-8ல 2-7-8ல ராகு கேதுக்கள் செவ்வாய் இருக்கு அப்படின்னு எடுக்கும்போது இங்கேயும் நான் அந்த கான்செப்டை நான் கொண்டுட்டு வருவேன். அப்போ சனி தான் அதிக சுபத்துவம். சரி, இப்போதைக்கு விளையாட்டு புத்திகளை படிப்பை டைவர்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு செய்யணும் அப்படின்னா இந்த விளையாட்டு துறையில ஆர்வம் வந்ததுக்கு தப்பு இல்லை. ஆனா எங்க போனாலும் சரி அந்த தர்ம கர்மாதிபதி யோகம்ன்றது ஓரளவுக்கு செயல்படும். அப்போ பொதுஜன தொடர்பு ஏற்படும். மேலும் இங்க சனியை அதிக சுபத்தன்மை இருந்ததுனால அந்த சனியினுடைய காரத்துவமான தொழிலையும் அந்த செவ்வாயினுடைய தன்மையும் இணைத்து தான் வரும். அதுதான் யூனிஃபார்ம் சர்வீசஸ் சொல்லுவேன். சரியா? அப்ப இந்த அமைப்புகள்ல நீங்க குருவை வந்து எடுத்துக்கிட்டாலுமே குரு வந்து அங்க நிஷ்பலமா தான் இருக்கிறாரு. இதே மகர லக்னமா இருந்துச்சுன்னா நீங்க குரு பார்வையை நீங்க வேற மதமா நான் எடுப்பேன். ஆனா இங்க செவ்வாயும் குருவும் சமசப்தமா பார்த்துக்கிட்டு ஓரளவுக்கு தான் நன்மை செய்யும். லக்னாதிபதியும் வலுவை பொறுத்து அந்த லக்னாதிபதி ஓரளவுக்கு வலுவா இருக்கிறாரு அப்படின்ற காரணத்தினாலையும் இந்த அமைப்புகள்ல சனிதான் அதிக சுபத்துவம் நான் சொல்ல வேண்டும். ஏன்னா இதுக்கு செவ்வாய் வந்து திக்பலம்னா திக்பலத்தை தாண்டுற நிலைமையில வந்துட்டாரு. கிட்டத்தட்ட 29 டிகிரின்றது திக்பலத்தை இழந்து விட்டார். அது மேல ராசி சந்தியில இருக்கிறார். சோ இந்த அமைப்புகள்ல சுக்கிரன் வந்து பார்க்கிற பார்வைக்கு வந்து வலு இருக்குமா அப்படின்னா அந்த இடத்துல சுக்கிரன் வந்து எந்த கிரகத்தையுமே தொடரல, பார்க்கல, தொடர்பு கொள்ளல. ஆனா ராசிப்படி இப்ப டிகிரி வைஸ் பார்க்கும்போது இந்த சூரியனோட நெருங்குறாரு. அப்ப சூரியன் வந்து சுபத்துவம் அதிகாரம் இந்த மாதிரி வருது. இந்த சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து குருவுக்கு குறைவுதான், சந்திரனை காட்டி. மீட்டிங் இன்னும் முடியல, நானே உங்களுக்கு கால் பண்ணிட்டுங்களா? ஒரு 10 நிமிஷம். என்னோட இன்னும் 2 கருத்து என்னன்னா, இந்த இடத்துல வந்து சுக்கிரன் வந்து 11 டிகிரில இருக்காருன்னா அவர் அஸ்தங்கனம் இல்லைண்ணே. நம்ம இதுபடி அஸ்தங்கம் வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த நான் சொல்ற பாயிண்ட் வந்து இந்த கோணாதிபதிக்கு கேந்திராதிபதிக்கு திரிகோணாதிபதியோட சம்பந்தம் வருது. செவ்வாயோட பார்வை இதுக்கு நல்லது பண்ணுன்றதுதான் என்னுடைய கணக்கு. இந்த செவ்வாய் வழியா குரு பாக்குறார் அப்படின்றத நான் எடுக்கிறேன். சோ ஒரு கேந்திராதிபதியாகி கோணாதிபதியோட கனெக்ட் வந்து அந்த கோணாதிபதியும் வந்து நல்ல சுபத்துவ சாணபலத்தை இழந்திருந்தாலும் சுபத்துவத்துல வந்து கனெக்ட் வருது. பிளஸ் சுக்கிரனுக்கு தான் வந்து 10ஆம் இடத்தோட கனெக்ட் வருது. நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். நான் அதுல டிபேட் பண்ண விரும்பல. குருவோட இந்த ஜாதகத்துல சந்திரன் தான் சுபத்துவப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சந்திரன் கேட்டார், லக்னாதிபதி கேட்டார்.
சனி சுபத்துவம் ஆகுது. ஆனா சனிக்கு வந்து வேற எந்த 2 10ஆம் இடத்தோட கனெக்டே வரல. சோ அதனால பாத்தீங்கன்னா சனியோட காரகத்துவங்கள் 2வது 3வது நிலைமைக்கு வந்துரும். எது முதன்மை காரகத்துவமோ அந்த தொழில்ல செவ்வாய், சூரியன், சனி எல்லாம் சேர்ந்து ஆட் பண்ணி ஒரு தொழில் செய்வார் அப்படின்னு தான் எடுத்துட்டு வரும்ன்றது என்னுடைய கணக்கு. ஓகேங்க சார், ஓகேங்க சார். மணினா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க? உண்மையிலேயே வந்து மாதிரியான விவாதங்களை நிறைய பேசும்போதுதான் நான் நிறைய தெரியாத கூட தெரிஞ்சுக்கிற பாக்கியமா கிடைக்கிறேன். இந்த மாதிரி ஆரோக்கியமான விவாதம் ரொம்ப தேவை அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிறதான். சுரேஷ் சார் வந்து அருமையானோட ஒரு சின்ன தவறு இல்லை, அது தவறா சொல்லல. நானு அந்த ராகு வந்து உச்சனுடைய வீட்டுல இருக்கும், நீச்சனுடைய வீட்டுல இருக்க, உண்மையிலேயும் கரெக்ட் தான், சரியான பாயிண்ட் தான் எனக்கு எடுத்து சொன்னார். அப்படின்னு நான் எந்த இடத்துல அந்த பாயிண்ட் எடுத்தேன் அப்படின்னா, புத்தியில வேலை செய்யும் போது கூட இந்த லக்கணத்திற்கு ராகு இந்த இடத்துல உட்கார்ந்து எங்காவது குரு பலம் பெற்றிருந்தால் 6ஆம் அதிபதியினுடைய வேலையை செஞ்சிருவார் அப்படிங்கிற அடிப்படையில நீச்சனுடைய வீட்டுல இருக்கிற ராகு ஓரளவுக்கு பரவாயில்ல, புத்தியில ஓரளவு நான் அப்படி போயிட்டேன், கடந்துட்டேன் அப்படிங்கிறது தான் நான் அந்த இடத்துல எடுத்த பாயிண்ட். சுரேஷ் சார் சொன்னது உண்மை அப்படிங்கிறதா. நான் ரொம்ப ஆரோக்கியமா என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த பையன் வந்து சொந்த தொழில் தான் செய்வான் அப்படிங்கறதுல ரொம்ப ஆணித்தரமா நான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கறதான். விளையாட்டு எல்லாம் இருப்பான், விளையாட்டுலதான் அதிகமா இருப்பான், எல்லாமே இருக்கும், உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா சொந்த தொழில் செய்வான். 10ஆம் இடத்தை சுக்கிரன் பாக்குது அப்படிங்கிற அடிப்படையிலும் ராசி இலக்கணங்களுக்கு 10ஆம் இடத்தோடு எல்லாமே செவ்வாய் கனெக்ட் வருது அடிப்படையில் நல்ல வருவோம் அப்படிங்கிறது. பொதுவாகவே இங்க ரொம்ப விவாதம் எது போச்சு, செவ்வாயா சனி அப்படின்னா, ஆதித்ய குறிச்சி அழகா சொல்லுவார், முதன்மையான சுபத்துவம் செவ்வாயும் 2ஆம் நிலை சந்திரனால் சுபத்துவப்படுற சனியும் 2ஆம் நிலை சுபத்துவமாக நான் இங்க பாக்குறேன் அப்படிங்கிறதா. எது ஒண்ணுமே வாழ்க்கையில தனி ஒரு கிரகத்தினால எந்த ஒரு சம்பவம் நடக்காது அப்படிங்கிறதா. கூட்டு கிரகங்களுடைய பலன்தான் ஒரு ஜாதகத்தை வேலை செய்யும் அப்படிங்கிற அடிப்படையிலையும், தசாபுத்தியோடு சேர்ந்து கணக்கெடுத்து பார்க்க வேண்டும்ங்கிற அடிப்படையிலையும், இங்க முதன்மை சுவரான செவ்வாய் முதன்மை சுவராக இருப்பார் அப்படிங்கிற அடிப்படையிலையும், சந்திரன் பார்த்த ஒளிபருந்திய சந்திரன் பார்த்த சனி 2ஆம் நிலை சுபத்துவமாக இருப்பார் அப்படிங்கிற அடிப்படையிலையும், இந்த பையன் மருந்து கடை, அந்த நொடி இடங்கள வாசம், சார் சொன்னாரு, அருமையா சொன்னாரு, இந்த மாதிரி அழுக்கு அப்படின்னா ஒரு கபடி விளையாடுறதுனாலே அந்த இடத்துல கீழே விழுவான், இந்த மாதிரியான விஷயம். போலீஸ் அப்படின்னாலே வந்து நல்ல இடத்துல படுத்து தூங்க முடியாது, அவன் ஒரு பாதுகாப்புக்கு போவான், அருமையா சொன்னார் அந்த மக்கள் தொடர்பு, பாதுகாப்புக்கு போவான், பாதுகாப்பு போற இடத்துல எந்த இடத்துல கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இடத்துல தான் படுத்து தூங்குவான். இந்த மாதிரியான சுபத்துவங்களை 2 கிரகங்கள் செய்து அப்படிங்கறத பார்க்கணும். செவ்வாய் முதன்மை சுவராகவும் 2ஆம் நிலை சுவராக சனி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நான் இங்க பாக்குறேன் அப்படிங்கறதான் பார்த்து. 2வது, இந்த பையன் விளையாட்டுத்துறையில் அதிகம் ஈடுபாடு ஏன் வர்றான் அப்படின்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சந்திரனும் 3ஆம் இடத்தை பாக்குறாரு, குருவும் 3ஆம் இடத்தை பாக்குறாங்க. இப்படி ஒரு 3ஆம் இடம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போதே 3ஆம் இடம்ங்கிறது விளையாட்டுத்துறை சம்பந்தமானதாக வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கும் போது அவனுக்கு விளையாட்டுத்துறையும், அதுல விளையாட்டுத்துறையில போகும்போது எப்படி வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பையும் அங்க வரும் அப்படிங்கிறதான். அதனால முதன்மை சுவராக செவ்வாயும் 2ஆம் நிலை சுவத்தோட சனியும் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதான். கார்த்தி சார் சொன்னதை நான் அருமையா எடுத்துக்கிறேன். ராகு வந்து உச்சனோட வீட்டுலதான் இருக்கணும், நீச்சனோட இணைந்தால் மட்டும்தான் கரெக்ட் அப்படிங்கிற பாயிண்ட் உண்மையிலேயே நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதா. அது ஒரு பாயிண்ட் வேற மாதிரி சொன்னேன் அப்படிங்கிறதா. நன்றி அப்படிங்கிறதா. அவர் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், இந்த ராசி லக்கணங்களுக்கு நம்ம 7ஆம் இடத்தை திருமணத்தோட பொருத்தி பார்க்கிறோம் சார் சொன்னாரு, அது குருஜி அருமையா சொல்லுவார் அப்படிங்கிறதா. எந்த இடத்துல நம்ம லக்கணத்துக்கு 7 ராசிக்கு 7 அப்படின்னு வருவோம். அது ஏன்னா உயிர்காரகத்துவத்தை பத்தி பேசும்போது மட்டும்தான் ராசியை டச் பண்ணி கொண்டாடுவாரு அப்படிங்கறத நான் பார்த்த வரைக்கும் என்னோட அனுபவம் அப்படிங்கிறது. ஆனா மற்ற தொழில்காரகத்துவங்கள்லாம் போகும்போது லக்கணத்துக்கு 10, டாக்டர் எடுப்பார், லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டோட செவ்வாய் தொடர்பு, ராசிக்கு 10ஆம் வீட்டோட செவ்வாய் தொடர்புன்னு தான் கொண்டு போயிட்டு இருப்பாரு தவிர, இந்த மாதிரி பார்க்கும்போதும் அந்த தொழில்காரகத்து உயிர்காரகத்துவத்தை விடும்போதுதான் சந்திரனை கொண்டாடுவோம். திருமணத்துக்கு, கல்யாணத்துக்கு, குழந்தைக்கு, இதெல்லாம் தான் வந்து ராசி லக்கணங்களை டச் பண்ணி அதிகமா கொண்டாடுவார். உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி விவாதம் தேவை அப்படிங்கிறது. ஆனா ஒரே ஒரு சின்ன மாற்று கருத்து, இன்னொரு கருத்தை சொல்லி நான் வெளியே போக வேண்டியிருக்கு, சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிட்டு கிளம்புறேன். பொதுவா வந்து இந்த இடத்துல 6ஆம் இடத்துல ராகு இருந்து நல்லதான் வரும். அவருக்கு வீடு கொடுத்தவர் நீசமாகிறது மிக மிக நன்மை. ஏன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்து 6ஆம் இடத்துல இருக்கிற ராகுக்கு வீடு கொடுத்து உச்சமாயிட்டானா அந்த கிரகமாக மாறி அந்த கடன் நோயைத்தான் கொடுப்பாரு. லக்ன அதிபதி வலுவை பொறுத்து, லக்னத்துடைய சுபத்தன்மையை பொறுத்து நிறைய ஜாதகங்களை பார்த்திருக்கேன். இப்போ ரிஷப லக்னம், நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன். ரிஷப லக்னம் 6ஆம் இடத்துல துலாத்துல ராகு, வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல உச்சம். அவருக்கு நடக்கிற ராகு திசை, ஏகப்பட்ட கடன் ஆகி போச்சு.
நண்பர்கள் 100% மூலமாக உண்மை தன்னுடைய சார். பணத்தை 100% உண்மை. என்ன அந்த சுபரின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சுபராகவே மாறுவார். சரியா? இது பொதுவா சொல்லும்போது இப்ப தனுசு லக்னம் எடுத்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு ரிஷபத்துல போய் ராகு உட்காரக்கூடாது. இதே துலா லக்னம் எடுத்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு போய் 6ல போய் ராகு உட்காரக்கூடாது. ஏன்னா அது சுபரனுடைய வீடு, முதன்மை சுபரின் வீடு. சோ இந்த இடத்துல ராகு உட்கார்ந்து அந்த 6ஆம் பாவத்தை கெடுத்து 6ஆம் பாவ அதிபதியும் கெட்டார். அதனாலதான் இவனுக்கு வந்து உழைச்சி சம்பாதிக்கணும், நேர்மையா இருக்கணும்ன்ற எண்ணம் எப்போ வரும்னா இந்த ராகு வந்து அந்த போய் அமர்ந்து ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு வந்து நீசமாகிறது ஒரு வகையில் சிறப்பு. ஆனா ஒரு வகையில் இது அமைப்பு, ஏன்னா பாக்கியாதிபதி நீசமாகக்கூடாது. ஸோ எந்த வகையில பார்த்தா இந்த ஜாதகம் ஜோதிடம் என்பதே பலதரப்பட்ட காம்பினேஷன்ஸ் உடையதான். ஏதாவது நீங்க ஒண்ணு எடுத்தீங்கன்னா ஒன்னு அடிபடத்தான் செய்யும். எம்ஜிஆர் புகழ் பெற்றாருன்னா குழந்தை இல்லை. ஜெயலலிதா அம்மையார் வந்து பேரும் புகழும் ஒரு தமிழ்நாட்டுக்கு தாயா விளங்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கல்யாணம் ஆகுது, குழந்தை இல்லை. ஏதாவது ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை அப்படின்றது ஜோதிடம். ஸோ இந்த இடத்துல ராகுவுக்கு வீடு கொடுத்தோம் பொதுவா சொல்லணும்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தோம் நீசமாக கூடாது, இது பொது கருத்து. ஆனா இடம் பொருள் எந்த லக்னம் எங்கே இருக்கிறார், அவர் வீடு கொடுத்தோம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ சுரேஷ் சொல்றதுல ராகுவுக்கு வீடு கொடுத்த உச்சமான கரெக்ட் தான். அது 9ஆம் பாவமோ 10ஆம் பாவமோ இல்ல லக்னத்திலேயே இருந்து லக்னாதிபதி உச்சமானாலோ இல்ல ஒரு வேற ஸ்தானங்கள்ல இருந்து ராகுவுக்கு வீடு கொடுத்த உச்சமான நன்மையை செய்யும். ஆனா 6ஆம் இடத்துல வீடு கொடுத்து சுபரின் வீட்டில் அமர்ந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த உச்சமானான்னா அங்கே டவுட்ஸா கவுண்டர். ஏன்னா அனுபவத்தில் நிறைய ஜாதகங்கள் பார்த்திருக்கேன், அதனால சொல்லுவேன். ஸோ நீங்க பாருங்க உங்க ஜாதகத்தை வரக்கூடிய அனுபவங்களை நீங்க பகிர்ந்துக்கீங்க. நான் பார்த்த அனுபவத்துல நான் சொல்றேன், இது எத்தனை பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்றது இந்த அனுபவத்துல நீங்க வரக்கூடிய ஜாதகங்களை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கீங்க. நன்றி. எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. கார்த்திகேயன் சார் ஒரு கேள்வி. கார்த்திகேயன் சார் சார் எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி. கார்த்திகேயன் சார், ஆண்டியப்பன் சார் ஒரே நிமிஷம் அவர்கிட்ட அவரே நான் போட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு ரிப்ளே போடல, அதனால அஸ்ட்ரோடாக் எப்படி போகுதுன்னு நீங்க சொல்லவே இல்லையே. அது 15 நாள் ஆச்சு. வெளியில வந்துட்டீங்களா? இல்ல வெளியெல்லாம் வரல, அதுல போறதே இல்ல, ஒண்ணுமே இல்லையே அதுல. ஆமாங்க சார், அதான் சரி நீங்க அதுக்கு ஒண்ணுமே பதிலே போடல. சரி நீங்க மட்டும் நிறைய கால் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்களேன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இல்ல ஒரு நாளைக்கு ஒரு கால் வர்றது ரொம்ப ரேர். ஆமாங்க சார் ஆமாங்க சார். சார் ஃப்ளோவே குறைஞ்சிருச்சுங்கிறாங்க, அதுதான் வேற ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க சார், அது நம்ம பர்சனலா பேசுவோம். ஓகேங்க சார், நீங்க பிஸியா இருந்தா பாருங்க. சரி ஆண்டியப்பன் கேளுங்க, கேட்கணும் ஆய் திறந்துட்டாங்கல்ல, கேள்வி சந்தேகம் வந்துச்சு நிவர்த்தி பண்ணிட்டு போயிடும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லாம போக மாட்டேன். சொல்லுங்க ஆண்டியப்பன் சார், கேளுங்க. சார் இந்த பையனோட ஜாதகம் அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அப்பாவுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேள்வி, வேற ஒரு கேள்வி ஒண்ணும் இல்ல. நடக்கிற தசா புத்தியை பாத்துங்க, அப்படியே 9ஆம் பாவத்துக்கு கொண்டு போயிருங்க. 9ஆம் பாவம்னா கடக லக்னத்துக்கு என்ன வரும்? கடக 9ஆம் பாவம் மீனம். மீன ராசிக்கு 5 குடையவன் வந்து நீசம், 2 குடையவன் நீசமாகி அங்கேயும் தர்ம கர்மாதிபதி யோகம் வருது. 9ஆம் பாவம் மீனமா இருக்கீங்கன்னா 9, 10 குடையில யாரு? செவ்வாயும் குருவும். அப்ப நீங்க பொதுஜன தொடர்பு சம்பந்தமான துறையில் தானே இருக்கிறீங்க. சரி, எஸ் சார் நோ? ஓகே சார், ஓகே சார். அப்ப டெய்லி ஒரு குறைஞ்சபட்சம் 5 பேர்ல இருந்து ஒரு 10 பேராவது மீட் பண்றீங்களா இல்லையா? வரும் சார், வரும் சார், வரும் சார். அதான் அது பொதுஜன தொடர்பு. இப்ப 9ஆம் பாவத்துக்கு மீனமா லக்னமா போடுங்க. லக்னத்திலே 5 குடையவன் போய் உட்கார்றாரு, லக்னத்துல 5 குடையவன் போய் உட்கார்றாரு. சரியா? 8 குடையவன் வலுக்கணும். என்னுடைய ஏற்கனவே ஒரு தடவை போன மீட்டிங்ல நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது லக்னத்துக்கோ ராசிக்கோ 2, 12ஆம் இடங்களோடு ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டு ராசிக்கோ லக்னத்துக்கோ கேந்திர கோணங்களில் புதன் இருந்து லக்னாதிபதியும் வலுப்பெற்ற அமைப்பில் ஒருவருக்கு ஜோதிடத்தின் மீது ஆர்வம் வரும். கரெக்டா? என்னுடைய விதி. இப்ப இந்த ஜாதகம் எனக்கு ஆண்டியப்பன் சார், உங்களுடைய ஜாதகம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த ஜாதகத்துக்கு வச்சு பாருங்க. சொல்லுங்க சார். இப்ப 2ஆம் இடத்தோடு 2ஆம் இடத்து அதிபதியோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுது? சரி, நீங்க கேட்ட கேள்வி பாருங்க, நம்ம டிஸ்கஷன் தனியா வேற மாதிரி போயிடும். தந்தைக்கு வந்து இப்ப சனி தசை நடக்குது சார். 10, அதாவது மீன லக்னமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 11, 12 கூடிய சனி வந்து திக்குபலமாயி நண்பருடைய வீட்டிலேயே இருக்கிறார். சோ அந்த வகையில முதல் அந்த சனி தசை ஆரம்பிச்சதுல இருந்து கெடுபலன்கள் இருந்தது அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய சனி தசையில உங்களுக்கு நல்லது நடக்கும். ஜாதகத்தை பத்தி பேசாதீங்க, ஜாதகரை மறந்துருங்க. இப்ப லக்னமா போய் மீன லக்னமா போடுங்க. மீன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்ற சனி, லக்னமா தான் போட சனி. லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. நான் சொல்றது மீன லக்னத்துக்கு தந்தையாருக்கு எப்படி இருக்கும். அப்போ முதல்ல வந்து ஆரம்ப நிலைகள்ல இந்த சனி தசையினுடைய 19 வருடங்கள்ல முதல் பாதி அப்படின்ற 9 வருடங்கள்
ஒரு கடுமையான சூழ்நிலைகள் இருக்கும் அமைப்பில் இருந்தது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 9 வருடங்கள் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா அடுத்து இருக்கக்கூடிய திசையை பாருங்க. 4, 7 கூடியவன் போய் எங்க உட்கார்றாரு அப்படின்னா 9ஆம் இடத்துல ஒரு 2 கேந்திரத்துக்கு அதிபதியான ஒரு கிரகம் திரிகோணத்துல போய் அமர்வது, அதுவும் 6ஆம் இடத்தோட அதிபதியோட அமர்வது அப்படின்றது வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கணும் அப்படின்ற அமைப்பு காட்டுது. அதாவது நீங்க முதலாளியா இருக்க முடியாது, ஆனா ஒரு வகையில முதலாளி. ஏன்னா அந்த 9 கூடியவன் போய் நீசம் பெற்றாலும் 10 கூடியவனுடைய பார்வையில் இருக்கிறது. ஸோ வருகின்ற சனி திசை பையனுக்கு கடுமையான 7 சனி அமைப்புகள்ல ஜென்மச்சனி நடக்கும் பொழுது தந்தையாருக்கும் அப்படி குறிப்பிட்டு சொல்லும்படி எந்த ஒரு நல்ல ஒரு பலன்கள் நடக்குமா அப்படின்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது உங்களுடைய ராசியை பொறுத்து. நீங்க சிம்ம ராசியாவோ இல்ல மீன ராசியோ நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மேற்கொண்ட சிரமத்தை கொடுக்கும். ஆனா அந்த ராசிகள் இல்லாம நீங்க துலா ராசியா இருக்கிறீங்க இல்ல ஒரு ரிஷப ராசியா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கோச்சார பெயர்ச்சிகள் கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது 9ஆம் இடத்துல இப்ப கோச்சாரத்திலேயே செவ்வாய் நீசமாயிருக்காரு. செவ்வாய் நீசமாயி 2 மாசம் ஆகுது. இந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசமாவே உங்களுடைய வருமான நிலைகள்ல கடுமையான பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த லக்னத்துக்கு 2, 9 கூடியவர் போய் கோச்சாரத்தில் நீசமாகிறாரு, நீங்க கொடுத்த இந்த ஜாதகத்தில் நீசமாகிறாரு. ஸோ இந்த அமைப்புகள் எப்ப மாறும்னா இப்ப செவ்வாய் வக்கரம் ஆகிறாரு. அந்த செவ்வாய் வக்கரம் ஆகக்கூடிய இந்த நாளைக்கு மார்கழி பிறக்குது. இப்ப மார்கழி மாசத்து 15ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு இப்ப இருக்கிற தனபாவ அமைப்புகள்ல கொஞ்சம் கொஞ்சமா சிறிய வருமானம் கூட ஆரம்பிக்கும். ஏன்னா கோச்சார கிரக நிலையிலும் பார்த்துதான் சொல்லணும். ஸோ அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் மே மாசம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியும் ராகு பயிற்சியும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகளை செஞ்சு கொடுக்கும். ஏன்னா உங்க மீன லக்னத்துக்கு 12ல ராகு வந்துருவாரு, 6ஆம் இடத்துல கேது போயிடுவார். குரு லக்னாதிபதி இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதியாகி 4ஆம் இடத்துக்கு போறார். அப்போ தொழிற்ஸ்தானத்தை பார்ப்பார். அப்ப இன்னும் வரக்கூடிய ஒரு 4 மாதங்கள் உங்களுக்கு ஒரு கடுமையான சூழ்நிலைகள் அமைப்பில் இருந்தாலும் இந்த பயிற்சிகள் கிரகங்களுடைய பயிற்சிக்கு அப்புறம் கோச்சார அமைப்புகள்ல மாற்றம் ஏற்படுவதனால உங்களுக்கு சிறிதாக உங்க தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். நன்றி சார். ஓகே சார். ஓகே சார். சார் மணி சார் சொல்லுங்க சார். மணி சார். சார் ஒன்றும் இல்லை, கார்த்திகேயன் சார் அடிக்கடி கலந்துக்குங்க. உங்களோட அனுபவம் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா நீங்க எத்தனையோ பார்த்துட்டு இருக்கிறதுனால நாங்க உங்களை பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்றது பண்ணிட்டு இருக்கிறோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கலந்துக்கணும்னு வேண்டிக்கிறேன் சார். அவ்வளவுதான் சார். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். கார்த்திகேயன் சார் ரொம்ப நன்றிங்க சார். கைலை சிவசத்தன் சார், ரமேஷ் பாபு சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நீங்க பலன் ஏதாவது சொல்றீங்களா இந்த ஜாதகத்துக்கு? சார் மியூட்ல இருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் நல்லா இருக்கேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஜாதகம் சார் நான் ஊர்ல இல்ல சார், கொஞ்சம் இது பட்ட இன்னைக்கு கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஜாதகத்தை வர வாரத்துல கலந்துக்கிறேன் சார். பரவாயில்லைங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க கலந்துக்கிட்டதுனால கொஞ்சம் கேட்டேங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. இல்ல தீப திருநாள் அது இதெல்லாம் இருந்துச்சு. ஓகேங்க சார். ஓகே சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதனால சரியா இது பண்ண முடியல. அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், இப்பதான் ஜாயின் ஆனேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார். அடுத்த வாரத்துல அதான் கார்த்திக் அண்ணா சுரேஷ் அண்ணா எல்லாம் பேசுவாங்க. அவங்க எல்லாம் சொல்லி முடிச்சாச்சுங்க. நம்ம மீட்டிங் க்ளோஸ் ஆகுறது. நீங்க வந்ததுனால நீங்க ஏதாவது சொல்லுவீங்க அப்படிங்கறதுக்காக கேட்டேங்க, வேற ஒண்ணும். சரி சார், வர வாரங்கள்ல கலந்துக்கிறேன் சார். வந்துக்கிறேன். சண்முகம், எனக்கு ஒரே ஒரு கருத்து. நம்ம கார்த்திக் அண்ணா சொன்னது அந்த கருத்து கரெக்ட் தான். அது 6ஆம் இடத்துல ராகு இந்த மாதிரி சம்டைம்ஸ் தொடர்பு கொண்டா அப்போ ராகு ராகு வீடு கொடுத்தவர் உச்சமானா அவர் 6ஆம் இடத்து பலனை கண்டிப்பா எடுத்து செய்வார். அப்ப ஜாதகருக்கு கடனை கொடுக்கதான் செய்வார். ஆனா மத்த வேலைகளையும் நல்லா செய்வார். சோ அதனால கடனுக்காக நம்ம பயந்தோம்னா மத்தது கிடைக்காது. அப்ப நீச்சமாச்சு அப்படின்னா ராகுவோட நல்பலன்களும் இல்லாம போயிடும். அவ்வளவுதான். சோ அதனால இந்த ஜாதகத்துக்கு ராகு தசை வரப்போறது கிடையாது, வரப்போறதே கிடையாது, கடைசியில தான் வரப்போகுது. அதனால ராகு தசை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். எப்படி இருந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு ராகு தசை 6ஆம் இடத்து பலனை செய்ய போறது கிடையாது, சரியா செய்யாது. அதனால இந்த ஜாதகத்துக்கு நம்ம கவலைப்பட வேண்டியது. ஓகேங்க சார். ஓகேங்க சார். என்ன இருந்தாலும் ராகு கேதுக்கள் வர்க்கோத்தமம் ஆயிருக்காங்க இல்லைங்களா, அதையும் நம்ம பார்க்கணும்ல. இருள் கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடையிறது அதோட அது சரி. நம்ம இன்னும் டிஸ்கஷன் போயிட்டே இருக்குங்க. 6:30 ஆச்சு. எனக்கும் ஒரு கால்ங்க, ஆல்ரெடி ஒரு கிளைண்ட் கால் பண்ணிட்டாங்க. நான் 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. திரும்ப நம்ம அடுத்த வாரம் மீட் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப மணி என்ன சொன்ன மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான விவாதங்கள் நிறைய போச்சு. கார்த்திகேயன் சார் கிட்ட, சுரேஷ் சார் கிட்ட எல்லாம் நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். தொடர்ச்சியா வர வாரங்கள்லயும் எங்களோட ரிக்வெஸ்ட் அதுதான், என்னோட தான் அதுதான். கார்த்திகேயன் சார் தொடர்ந்து கலந்துக்கிட்டு அவரோட நாலேஜை எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சங்கர் சார், மணி அண்ணா, கார்த்திகேயன் சார், சுரேஷ் சார்,
ரமேஷ் பாபு சார், ஜாதகம் கொடுத்த ஆண்டியப்பன் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. திரும்ப அடுத்த வாரம் மீட் பண்ணுவாங்க. நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.